12வது அதிகாரம் 15 17 வரை வாசிக்குமாறு புளிப்பில்லாத அப்பத்தை புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாள் அளவும் 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் சவுண்டே இல்லை ரெண்டுமே புசிக்கிறவன் எவனோ அவன் அந்த ஆத்துமா இஸ்ரவேலில் இருந்து அறுப்புண்டு போகும். முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒருவேளையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில்தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த இஸ்ரவேல் கொஞ்சம் கவனிங்க. நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தபோது ஆண்டவர் இந்த ஜனங்களின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டி சொந்தமாய் ஒரு தேசத்துக்குள்ளாக நடத்த, பாலும் தேனும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்துக்குள்ளாக நடத்த இந்த ஜனங்களை விடுவதற்கு முன்பாக பஸ்கா என்கிற பண்டிகையை நியமித்தார். ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்காக, தான் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்காக, யாக்கோப்பின் சந்ததிக்காக, இஸ்ரவேலின் சந்ததிக்காக இந்த பண்டிகையை அவர் நீட்டார். விசேஷமாக இந்த பண்டிகையோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புளிப்பில்லாமல் நீங்கள் ஆசரிக்க கடவீர்கள். ஆமென். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பெரிய ரகசியம். இதை பற்றி நம்ம விரிவாக நம்ம இன்றைக்கு தியானிக்கல. இந்த பண்டிகையினுடைய ரகசியம், சிலுவையிலே ஆண்டவர் பஸ்காவாகி ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டார். அதே போல எகிப்திலிருந்து மீட்பு என்கிற போதே ஒரு பலியானது கொடுக்கப்பட வேண்டும். பலி செலுத்தி புளிப்பில்லாத அப்பம் பண்டிகையாக நம்மை ஆண்டவர் அழைத்தார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த புதிய வருஷத்துக்குள்ளாக இந்த நாளைய தினத்திலே நம்ம கடந்து போக போகிறோம். ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டு போக போகிறார். ஒருவேளை இந்த வருஷங்கள் நமக்கு ஒரு வேதனையான, சோதனையான, பாடுள்ள வருஷமாய், பலவீனமுள்ள வருஷமாய் இருந்திருந்தால், கர்த்தர் நம்மை இந்த இடத்திலிருந்து மீட்டு ஒரு புதிய வருஷத்துக்குள்ளாக கொண்டு போகிறார். நாம் புளிப்பில்லாமல் அதிலே கடந்து செல்ல வேண்டும். புளிப்பு நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இந்த பண்டிகை புளிப்புள்ள ஒரு பண்டிகையாக இது ஆசரிக்கப்படக்கூடாது. புளிப்பில்லா அப்பம் பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இதெல்லாம் பெரிய தேவ ரகசியம். இதை நான் இப்போ சொல்வதற்கு இல்லை. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6 8 வாசிக்குமாறு உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 6 8 வரை வாசிக்குமாறு உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்த பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு ஆசரிக்க கடவோம். ஆமென். இந்த பஸ்காவாகிய புதிய வருஷத்துக்குள்ளாய் கடந்து செல்கிற நாம், எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குதோ இல்லையோ, நான் சொல்லுவேன்,
துர்க்குணம், பொல்லாப்பு. இதோட கூட புதிய வருஷத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகவே கூடாது. ஒரு தீர்மானம் எடுத்துக்கங்க. இந்த துர்க்குணம், பொல்லாப்புன்னா இதில் நிறைய அடங்கி இருக்குது. ஆமென், அல்லேலூயா. இந்த காணிக்கை பொட்டியை திறந்தா ஒரு பொட்டி மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் நீங்கள் கொடுத்த காணிக்கைலாம் எங்கே இருக்கு சொல்லுங்க? உள்ள இருக்கும், நிறைய இருக்கும் பாருங்க. அதே போல துர்க்குணம், பொல்லாப்புல தான் நிறைய மனுஷனுடைய சுபாவம் இருக்குது. அதனால எனக்கு அருமையான தேவ ஜனமே, எத்தனை நஷ்டம் வந்தாலும், எத்தனை அவதூறு உங்களை பேசினாலும், தேவையில்லாம எதையாவது உங்களை வம்பு வலிச்சு சண்டை கிண்டை யாராவது போட்டு இருந்தாலும், தயவு கூர்ந்து எல்லாரையும் மன்னிச்சிருங்க. மன்னிச்சு துர்க்குணம், பொல்லாப்பு என்கிற நம்முடைய பழைய புளித்த மாவோடு கூட அல்ல, ஆமென், பழைய குணத்தோடு கூட அல்ல, சுத்தமான குணத்தோட கூட சபையை குறித்ததான, நான் சொல்ல உங்களை அன்பா நான் கேட்குறேன், சபையை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம், இல்லை இப்படி நான் சொல்லுவேன், ஆண்டவரை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கெல்லாம் இருக்கணும். தயவுசெய்து வருஷம் வருஷம் நம்ம கடந்து செல்வது போல இந்த வருஷத்தில் நீங்கள் கடந்து செல்லவே கூடாது. ஒரு புதிதாகப்பட்டவர்களாக, ஒரு கிறிஸ்தவ குடும்பம் புதிதாகப்பட்டவர்களாக, புதிய சுபாவம் கொண்டவர்களாக, ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ள ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக, நல்ல துதிக்கிற குடும்பமாய், ஜெபிக்கிற குடும்பமாக இந்த நாளிலிருந்து உங்கள் சோம்பேறித்தனம் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு, நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் வியாதி பலவீனம் என்ற அநேகர் சொல்லிட்டு பெருத்து போய் உட்கார்ந்துருக்கணும். நான் சொல்லுவேன், அந்த காலத்துலலாம் ஏன் ஒழுங்கா நல்லா இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா வேலை செஞ்சாங்க, நல்லா இருந்தாங்க. இந்த காலத்தில் சரியா யாரும் வேலை செய்யறது கிடையாது. பெண்களுக்கு ஏன் முழங்கால் வலி, அது வலி, இந்த வலி எல்லாம் ஏன் அந்த பலவீனம் ஏன் பெருத்து போகுதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், எல்லாம் சோம்பேறித்தனம். நீங்கள் ரெட்டில்ஸ் பக்கம் நீங்கள் போனீங்கன்னா புதுசாக 2 ஜிம் வச்சிருக்கிறாங்க. அதில் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் குண்டு குண்டாக சைக்கிள் ஓட்டின்னு இருக்குங்க. நான் சொல்லுவேன், வீட்டு வாசலை பெருக்கிறதுக்கு அவமானம் முடியல. நீங்கள் யார் வாசலாக இருந்தாலும், நீங்கள் குடியிருக்கிற வீடாக இருந்தால் கூட நீங்கள் பெருக்கித்தான் ஆகணும். அது அழகு. ஆமென். என்னுடைய வாசலை நான் தான் பெருக்கிறேன். காலையில் என் மனைவி பெருக்குவாங்க, இருந்தாலும் நான் முந்தி கொண்டு நானே பெருக்கிடுவேன். அது பக்கத்தில் அக்கத்தில் எல்லாம் இருக்கிற குப்பைங்களை எல்லாம் பெருக்கி, என்ன ஒரு 3 ஹவர் ஒரு 4 ஹவர் திட்டினாங்க. கேவலமான, நீ படித்தவனா, வயிற்றுக்கு என்ன தின்ற, இதெல்லாம் என்ன பக்கத்து வீட்டில் திட்டினாங்க. எதுக்கு தெரியுங்களா? எல்லா இடத்துல குப்பைக்காரன் ஊரில் இருக்கிற குப்பைலாம் பொறுக்கி இருந்து இங்கே இருந்து கொளுத்துறான். இதை விட மோசமாக இருக்கும். பலிபீடத்திலலாம் சொல்ல முடியாது. ஒரே ஒரு காரணம் சிஸ்டர், ஒன்றுமே செய்யலை. அங்கே பக்கத்தில் இருக்கிற அக்கத்தில் இருக்கிற குப்பைங்களாம் எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருந்தால். அதனால் கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டு அடிக்கடி கொளுத்துவேன். வாரத்துக்கு ஒரு முறை கொளுத்துவேன், தினந்தோறும் பெருக்குவேன். ஏன்னா நம்ம குடியிருக்கிற வாசஸ்தலம் தேவன் தங்குகிற வாசஸ்தலம். ஆமென். அதை நம்ம நீட்டாக வச்சுக்கணுன்றதுக்காகத்தான். சுத்தமாக காலையில் எழுந்துருங்க, காலையில் எழுந்திரிச்சிருங்க, அதிகாலையில் ப்ரேயர் பண்ணுங்க. அதிகாலையில் ப்ரேயர் ஒருபோதும், அந்த அதிகாலையில் எழுந்து நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் அதை ப்ரேயர் பண்ணுங்க. அந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு பிள்ளைகள் தன் இஷ்டம் போல எந்திரிக்குதுங்க. 9 அவ்வளவும் வியாதி. நீ எத்தனை அதிகமாக நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறோமோ, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் நம்ம விடுறோம். அது அவ்வளவும் பிற்காலத்தில் அவங்களுக்கு நோய்களை கொண்டு வந்துடும், சோம்பேறித்தனத்தை கொண்டு வரும். போகிற இடத்துல சரியாக இருக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் ஒரு பாப்பா வந்து இருந்தது, அமெரிக்கா மாப்பிள்ளை. இன்றைக்கி தான் போனாங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே வந்து கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் அவங்கள கனிவாக நாங்கள், ஒரு விசுவாசம் இல்லை, ஒன்றும் இல்லை, நம்பி வந்துட்டாங்க. அவங்கள பார்த்து எல்லா விதத்துலையும் இன்றைக்கு காலையில் ஃப்ளைட் ஏறி போனாங்க அவங்க ஊருக்கு. நான் சொன்னேன், நம்ம அமெரிக்கா மாப்பிள்ளை வந்திருக்கு. நான் சொன்னேன், சமைக்க தெரியுமாம்மா அப்படின்னு கேட்டேன். இல்லை தெரியாதுன்னு. நீ அமெரிக்காவாக இரு, நீ எந்த அண்டார்டிகாவாக இரு, முதல்ல பொண்ணுன்னா சமைக்கிறது தாம்மா ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் சொல்லி ஒரு வார்த்தையோடு முடிச்சுட்டேன். சொல்லுவேன், பிள்ளைகளை வந்து, பெண் பிள்ளைகளை வந்து வேலைக்கு நல்லா அர்ப்பணிக்கணும், நல்லா வேலை செய்யணும். எவ்வளவா நீங்கள் வேலை செய்கிறீங்களா? நீங்களாம் எல்லாமே இங்கே குப்பை போட்டு போனீங்க, எல்லாமே இந்த பூ எல்லாமே போட்டு போனீங்க. நீங்கள் போயிட்டு மேலே சாப்பிட்றதுக்குள்ளே சுத்தமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன் நான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா.
இதுக்கு தான் நிற்கிறேன். அத்தனை நோயாக இருந்தாலும் ஏன் நான் நிற்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால தான் நான் நிற்கிறேன். இதுதான் கிருபை. நாம் நினைக்கிறோம் நம்ம அநேக வேலை செய்யாதனால நம்ம உடம்பை காப்பாற்றலை. இல்லை, ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் துரத்தின போது நீ நெற்றி வேர்வையால் தான் உனக்கு சுகம், உனக்கு பலன், உனக்கு ஆசீர்வாதம். ஆமென். நீ நம்ம நினைக்கிறோம் அநேக வேலை செய்யலனால நம்ம உடம்பை காப்பாற்றலான்னு. வேலை செய்யலைன்னா நம்ம உடம்பை காப்பாற்றவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. நல்லா வேலை செய்யணும். எதற்காக சொல்கிறேன்னா, நல்ல புளிப்புள்ள துர்க்குணம், பொல்லாப்பு இவைகளோடு நீங்கள் கடந்து செல்லாதீங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, சபையை பற்றி கரிசனை உள்ளவர்களாக, நல்ல ஒரு பக்தி உள்ள ஒரு குடும்பமாக, அனல் உள்ளவர்களாக. எத்தனை நீங்கள் குறைவா இருக்கலாம், கவலை இல்லை. 2 வேளை தான் உங்க வீட்டில் சாப்பாடு இருக்கலாம். கடன் வாங்காதவர்களாக, வட்டி கொடுக்காதவர்களாக. ஆண்டவருடைய புஸ்தகத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளை அவன் புதிய ஏற்பாட்டிலே வாங்குவதை காட்டிலும் கொடுக்கது பாக்கியம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே நீயோ கடன் வாங்காம இருப்பால், நீரோ அநேகருக்கு கடன் கொடுப்போம்னா இருப்பா. ஆமென். அல்லேலூயா. அப்படி இருக்கணும். வீட்டில் இல்லைன்னா போய் கடன் மாத்திரம் வாங்கிடாதீங்க. இருக்கிறத வச்சு குடும்பம் நடத்துங்க. முடியும். 10,000 ரூபாய் நீங்கள் சம்பளம் வாங்கினாலும் உங்களால் முடியும், குடும்பத்தை நடத்த முடியும். நாம் நினைக்கிறோம் நம்ம சாப்பிட்றதுனால தான் நம்ம ஜீவனோடு கூட இருக்கணும் அப்படின்ட்டு. ஆமென். இந்த கடைசி காலத்தில் எவ்வளோ சாப்பாட்டை நம்ம குறைச்சி சாப்பிட்றோமோ அவ்வளோ நமக்கு நல்லது. ஆமென். ரிஷி என்ன யாராவது நல்லா இருந்ததா நேற்றுக்கு? சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இல்லை, சாப்பிடுங்க. இந்த கடைசி காலத்தில் அப்படித்தான். இங்கே எவ்வளவா எல்லாத்துலேயும் விஷம் கலந்து போயிருக்கு. எவ்வளவு நம்ம குறைவாக சாப்பிட்டு எவ்வளோ உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. நமக்கு இருக்கிறத குறித்து இதுதான் அப்படி ஒரு தீர்மானத்தோடு கூட போங்க. எதற்காக இந்த காலவேளை நான் சொல்ல, ஒரு தீர்மானத்தோடு கூட புதிய வருஷத்துல பழைய புளித்த மாவோடு கூட அல்ல, பழைய புளித்த மாவோடு கூட பஸ்காவை ஆசரிக்க கூடாது. பழைய சண்டம், பழைய கோபம், பழைய துர்க்குணம், பழைய போராமையினுடைய புத்தி அதோடு கூட கடந்து ஒரு வருஷமா கடந்து போவாதீங்க. இந்த வாழ்க்கை நமக்கு கடந்து போச்சுன்னா அங்கே போய் நிற்க முடியாதான் ஆண்டவர்கிட்ட. பழைய புளித்த மாவோடு கூட அல்ல, நல்ல பக்தி உள்ளவர்களாய் ஜெபிக்கிறவர்களாக, உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தில் உங்கள் உறவுகளில் ஒரு அனல் இருக்கணும். அவர்கள் கிறிஸ்தவர்கள் ஒரு அனல் உள்ளவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு புளிப்பில்லாத ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டாகணும். பொல்லாப்பு இருக்கக்கூடாது, துர்க்குணம் இருக்கக்கூடாது. புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை, புளிப்பே இருக்கக்கூடாது. பழையதை நீ புறம்பே கடித்து போடுங்கள். ஏனென்றால் நம்மளுடைய பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக பலியிடப்பட்டுகிறார். துப்புரவு, உண்மை, துர்க்குணம், பொல்லாப்பு போய் என்னதான் வரணும்? துப்புரவும் உண்மையும் நமக்கு வரணும். ஆமென். அல்லேலூயா. உண்மை உள்ளவர்களாக, கர்த்தரிடத்தில் உண்மை உள்ளவர்களாக நம்ம மாறணும். சும்மா எப்போதும் போல நைட்டு பிரேயர், ஏதோ பிரேயர் பண்ணோம், ஏதோ இது பண்ணோம் அப்படி இல்லை. ஒரு தீர்மானம் எடுத்து அதன்படி நீங்கள் கர்த்தருடைய கிருபையை கேளுங்க. தீர்மானம் எடுக்கிறது பெருசு இல்லை. இப்படிலாம் நான் வாழணுன்றது தீர்மானம் எடுக்கிறது பெருசு இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கிற போது தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன், இதன் பிரகாரம் இந்த நாளில் என்ன நடத்துங்க. ஆமென். அப்படி சொல்லுங்க. நீங்கள் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க. ஆண்டவரோடு கூட உறவாடுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க. நிச்சயமாக நான் சொல்லுவேன், இந்த வருஷத்தை முடிகிற போது உங்கள் குடும்பம் மேன்மைப்பட்டதாக இருக்கும், உங்கள் சுபாவம் மேன்மைப்பட்டதாக இருக்கும், நீங்கள் ஆராதிக்கிற சபை மேன்மைப்பட்டதாக இருக்கும், உங்களுடைய அந்த இருதயம் மேன்மைப்பட்டதாக இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு லைஃப் நமக்கு இருக்கும். ஸோ தயவுகூர்ந்து சொல்கிறேன், எத்தனை பொல்லாப்பு உங்கள் மேலே வீண் பழி வந்தாலும் நான் சொல்லுவேன், நீங்கள் கிறிஸ்துவனுடைய நமக்காக பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியானவர் பலியிடப்பட்டிருக்கிறார் என்பதை மாத்திரம் உங்கள் இருதயத்தில் வைத்து பொறுமையோடு கூட, துர்க்குணம் பொல்லாப்போடு கூட இல்லை, துப்புரவு உண்மையோடு கூட புதிய வருஷத்தில் நாம் கடந்து போகணும். நீங்கள் வாசியுங்கள், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 31வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 31வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக. கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொன்னார். யாக்கோப்பு உங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்க தொடர்ந்து நீங்க சபையில வந்து கவனமா வசனத்தை கேட்டீங்கன்னா இந்த வேதத்தில் இருக்கிறதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம்.
கவனமாக நீங்கள் கேட்கணும். நான் பெரும்பாலும் வெளியே எங்கேயும் போடுறதில்லை, இந்த வசனத்தை தான் நான் உங்களுக்கு போதிக்கிறேன். நான் இவைகளெல்லாம் உங்களுக்கு வெளிப்பாடாக ஆகும். இந்த வேதத்தில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் சபையில் வசனத்தை கேட்டுட்டு வேதத்தை வாசிப்பீர்களானால் அது நல்லா புரியும் உங்களுக்கு. நீங்கள் யாக்கோப்பு ஒரு இடத்துல ஏசாவுக்கு பயந்து அந்நிய தேசத்துக்காக கடந்து செல்கிறான். மறுபடியும் ஆண்டவர் அவனை 14 வருஷங்கள் நடத்தி குடும்பத்தினாலே போஷித்து நீ உன் சுயதேசத்துக்கு போ என்று ஆண்டவர் தரிசனமாகி யாக்கோப்புக்கு சொல்கிற போது நீங்கள் வாசிங்கள். 18-19 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா கேட்கிறேன். தான் பாதான் ஆராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்கள் ஆகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்திற்கு போக புறப்பட்டான். லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சொரூபங்களை திருடி கொண்டாள். நல்லா கவனிங்க. யாக்கோப்ப கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. ரெண்டு பிள்ளைகள் அவனுடைய லாபானுடைய மனைவியை மணந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் சொல்கிறான், வெறும் கோலும் தடியாக நான் கடந்து சென்றேன். ஆண்டவர் ஆசீர்வதித்து பெரிய மந்தைகளோடு கூட பெரிய ஆஸ்திகளோடு திரும்ப பண்ணா. ஒரு இடத்திலிருந்து ஆண்டவர் சொல்கிறான், நீங்கள் புறப்பட்டு போங்கள், உங்கள் தகப்பன் தேசத்துக்கு புறப்பட்டு போங்கள், நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் சொல்றது பிரவேசிப்பது புறப்படுவதை குறித்து இன்றைக்கு நான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு புதிய வருஷத்திலே கடந்து போகிற நாம் இந்த மகன் என்ன பண்ணான் தெரியுங்களா? அவங்க தகப்பனுடைய சொரூபம் தெய்வங்களை திருடி வச்சுக்கிறான். எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கும், தகப்பன் கேட்டிருந்தா கொடுத்திருப்பாரு. இந்த தெய்வம் இந்த சுரூபம் யாக்கோப்புக்கு உதவாது. யாக்கோப்பினுடைய நம்பிக்கை வேற, யாக்கோப்பினுடைய தொழுகை வேற. இந்த மகள் தேவன் சொல்றாரு, நீங்கள் போய் அந்த தேசத்துக்கு போங்க, நான் உங்க ஆசீர்வதிப்பேன், உங்களை பெருக பண்ணுவேன், உங்களோட கூட இருப்பேன், இன்னும் உங்கள் தேசத்தை நான் உங்களை நல்லா சுபிட்சமா வாழ வைப்பேன். நான் சொல்லுவேன், ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கவனிங்க, நமக்குள்ளே ஒரு முன்னேற்றம் இருக்கணும். ஆண்டவர் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கணும். முன்னேற்றம் இல்லாமல் 2022 2023 ஒரு ஜீவியம் குறைவுள்ள ஒரு ஜீவியம் இருக்குமானா கர்த்தருடைய பிள்ளைங்களுடைய சுதந்திரம் அப்படி அல்ல. அடிக்கடி சபையில் சொல்லுவது உண்டு, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த விலையேற பெற்ற ரத்தம் நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் ஒரு வருஷமும் உங்களை ஆசீர்வாதத்தில் கடந்து செல்லச்சு தான் வைக்கும். உங்களை குறைவுள்ளவர்களாக மாற்றவே மாற்றாது. ஆண்டவருடைய நம்பிக்கை. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நான் 5 வருஷம் 10 வருஷம் ஆன பிறகும் நான் குறைவுள்ளவளா இருக்கிறேன்னா நான் சொல்லுவேன், நாம தான் குறைவுள்ளவளா இருக்கிறோம், ஆண்டவர் குறைவுள்ளவளா இல்லை. நீ தரித்திரத்தில் இருக்கலாம், நீ கஷ்டத்தில் இருக்கலாம், நீ கண்ணீரில் இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம். கர்த்தரிடத்திலே ஒருவன் வந்து சேருவானானால் ஆசீர்வதிக்கப்படுவதே கர்த்தருக்கு விருப்பம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே பிரியம். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சுதந்திரம் என்ன தெரியுங்களா? கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்தனே போவாங்க. ஆமென். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளோட சுதந்திரம். அது தெரியாமலே நடக்கும். உங்களுக்கு தெரியாமலே நடக்கும். சொல்லுவேன், கடந்து வந்த பாதைகளை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா இது எப்படி நான் நடந்து வந்தேனே தெரியாது, எப்படி இதை நான் சுதந்திரத்தினே தெரியாது. என் வாழ்க்கையில நான் அநேக காரியத்தை சொல்ல முடியும், இதுவரை நான் நடந்து வந்த பாதைகள் எப்படி நடந்ததுன்னே தெரியாது. எல்லாமே நடந்து முடியும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்று மறந்துடாதீங்க, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு முன்னேற்றம் வரும் வாழ்க்கையில். உன் வேலை ஸ்தலத்தில், உன் சம்பளத்தில், நீ குடியிருக்கிற வாசஸ்தலத்தில் உன்னை முன்னேற்றம் வர ஆண்டவர். ஒரு வாடகை வீட்டில் நான் முதலாவது இங்கே வருகிற ஜனங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக நான் பிரசங்கம் பண்ணல. ஒன்றுமே இல்லாதவங்க அநேகர் வந்தாங்க. எப்பா நீ கஷ்டப்பட்டு 2 வேளை சாப்பாடாவது சாப்பிட்டு முதல்ல ஒரு சின்ன லேண்டு வாங்கு அப்படின்னு சொன்னேன் ஒருத்தர்கிட்ட. அவங்க இதை தப்பாக எடுத்துன்னு சபைக்கு வராமல் போயிட்டாங்க. என்னடா இது, இந்த ஆள் 2 வேளை சாப்பாடு சாப்பிட சொல்கிறான். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு அதுதான். முன்னேறினே போகும், அது பின்னோக்கி போகவே போகாது. ஆசீர்வாதம் முன்னேறும், அழகு முன்னேறும், ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு படிப்படியாக நம்மை காண்கிறவர்கள் இவர்கள் தேவன் வல்லவர் நல்லவர் என்று மகிமையும் கனமும் கூடிக்கொண்டே போகும். தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் தான். யாக்கோப்பை ஆண்டவர் உயர்த்தினார். நான் சொல்லுவேன், எதற்காக இதை சொல்லுகிறார்? ராகேல்
தேவன் சொன்ன தேசத்துக்கு திருட்டு வளவாய் தன் தகப்பனுடைய சொரூபங்களை அவர் திருடி கொண்டார். இதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கடந்து சொன்ன, உன்னை போகிற இடத்துலலாம் கூட இருப்பேன்னு கர்த்தர் சொன்னாரு. ஆனா அவனுக்கு பிரச்சனை, சமாதானம் இல்லாம தான் வந்தது. அந்த ஊருக்கு போகிற போது அவனுடைய பிள்ளையை ஒருத்தன் கெடுத்து போட்டான். ரெண்டாவது எல்லாரையும் போய் ஒரு பையன் வந்து அந்த தேசத்துல போய் அழிச்சு போட்டாங்க. யாக்கோபு பயந்து நிற்கிறான். நீங்கள் வாசிங்கள் 34வது அதிகாரம் ஆதிகாமத்தினுடைய புஸ்தகம் 34:30 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா கேட்கிறேன். 34வது அதிகாரம். அப்போது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன். அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். அதற்கு அவர்கள் எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியை போல நடத்தலாமோ என்றார்கள். நல்லா கவனிங்க. பொல்லாப்பு துர்க்குணத்தோடு கூட நாம் ஆண்டவரிடத்திலே அவர் சொன்ன தேசத்திலே பிரவேசித்திருந்தார். ஆண்டவர் தான் நம்ம இன்னொரு வருஷத்தை காண செஞ்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த புதிய 2024வது வருஷத்துக்கு கர்த்தருடைய கிருபையினால தான் நம்ம கடக்கிறோம். யாக்கோப்பை அனுப்பிச்சது ஆண்டவர் தான். ஆனால் இங்கே என்ன தெரியுங்களா, ஒரே ஒரு பொண்ணு சகோதரி வேசியை போல சீகோமிலே நடத்தப்பட்டான். ரெண்டாவது அவர்கள் எல்லாம் படையெடுத்து இவர்களை அழிக்கக்கூடிய ஆண்டவர் சொன்னார், நீ சமாதானம், உனக்கு சமாதானம், நீ போகிற தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன், இங்கே இருந்த விட உன்னை மேலாக மாற்றுவோம், தகப்பன வீட்டில் உன்னை ஆசீர்வதிப்பேன்றார். ஆனால் துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற விக்கிரகத்தை கீழே வச்சுட்டு அவன் தகப்பன் வர சொல்ல, என் விக்கிரகத்தை நீ கொண்டு வந்துட்டியே, என் தெய்வத்தை நீ கொண்டு வந்துட்டியே என்று சொன்னபோது இவன் எடுத்து கீழே வச்சு உக்காந்துட்டு, எனக்கு ஸ்திரீகளுக்குள்ளான அந்த 3 நாட்களில் நான் இருக்கிறேன், ஆனால் நான் எந்திரிக்க கூடாது தகப்பனே, என்னை மன்னிச்சிருங்கன்னு தொடர்ந்து துர்க்குணம் என்ற பொல்லாப்பு என்ற அந்நிய தேவங்களை கொண்டு போனான். யாக்கோப்பு கலங்கடிக்கிற ஒரு சூழ்நிலையாக மாறிவிட்டது. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் நம்ம ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் தான் இரவு ஃபுல்லாக கண் விழிக்கிறோம், வாக்குத்தத்தத்தில் இருக்கிறோம், கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறான். நான் மறுபடியும் சொல்லுவோம், பொய் சொல்லவோ மனம் மாறவோ என் தேவன் மனிதர் அல்ல. ஆமென், மனிதர் அல்ல. இன்னொன்று நீங்கள் குறித்து கொள்ளுங்க, நான் மறுபடியும் உங்களுக்கு விளங்கி கொள்ள முடியாது சொல்கிறேன். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ட்ரெஸ்ஸு கூட போட முடியாமல் தீவில் இருந்தாங்க. ட்ரெஸ்ஸு கூட போட தெரியாமல் மனுஷனை தின்னக்கூடியவன் தான் தீவுகளில் இருந்தான். மனுஷனை தின்னுவான், ட்ரெஸ் இருக்காது, அவனுடைய முகம் எப்படி இருக்கும். தீவுகளுக்கு சுவிசேஷம் சென்றது, தீவுகளுக்கு இந்த கிறிஸ்தவ சுவிசேஷம் சென்றது. நீக்ரோஸ்லாம் இன்னைக்கு பாருங்க, அவன் காட்டு மனுஷன். நீங்கள் உற்று கவனித்தீங்கன்னா அவன் முகத்தில் இருக்கிற பொலிவு, அவன் உடம்புல இருக்கிற வலிமை. இன்னைக்கு அதிபதிகளாக, அமெரிக்காவை ஆளுகிற அதிபதிகளாக நீக்ரோஸ் மாறி போனாங்க. ஏன் தெரியுங்களா? ஆண்டவருடைய சுவிசேஷம் பிரவேசித்தது, ஆண்டவருடைய ரட்சிப்பு பிரவேசித்தது, ஆண்டவருடைய மீட்பு பிரவேசித்தது. நான் சொல்கிறேன், எத்தனை தாழ்மை உள்ள குடும்பமாக நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த சுவிசேஷம் ரட்சிப்பும் பிரவேசித்து உண்மையாய் அதை நீங்கள் கை கொள்வீர்கள், ஆனால் உயர்வு மாத்திரமே உங்கள் குடும்பத்தில் இருக்கும், தாழ்மை ஒருபோதும் இருக்கவே இருக்காது. நீங்கள் குறித்து வச்சுக்கங்க. இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் மேன்மை தான் உங்களுக்கு. கிறிஸ்தவர்களுக்கு அதுதான் ஆசீர்வாதம். மேன்மைக்கு மேலே, மகிமைக்கு மேலே, கனத்துக்கு மேலே நீ கடந்து செல்வா. இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆனால் ஏதோ நம்மகிட்ட பிரச்சனை இருக்குது, நான் பிரவேசித்தத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ மேலே போட்டு உக்காந்துருக்கா. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எதை போட்டு உக்காந்துருக்கீங்க சொல்லுங்க? தகப்பன்கிட்ட இருந்து திருடி வந்த விக்கிரகத்தை, தெய்வத்தை, நம்பிக்கையை, பழைய சுபாவத்தை. இது யாரு? லாபானுடைய வீட்டினுடைய பழக்கம், லாபானுடைய தெய்வம். அந்த விக்கிரகத்தை திருடி கொண்டு வந்து இவள் அமர்ந்து கொண்டு அதை மறைத்து வைத்து கொண்டிருந்தா. இன்னைக்கு நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில எதை மறைத்து இருக்கிறீங்க? நீ ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை மேலாக்குவேன், உனக்கு சமாதானத்தை தருவேன்னு சொன்ன கர்த்தர் இன்றைக்கு கலக்கம் அடைந்திருக்கிறான் யாக்கோப்பு. ஏன் சொல்லுங்க?
ஏன் திருடி கொண்டு வந்தது அவன் கீழே வச்சிருக்கிறான். அதுவும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு தெய்வத்தை கொண்டு வந்து திருப்பி கீழே கொண்டு வச்சிருக்கிறான். நான் சொல்லுவேன், இன்றைக்கு நான் சொல்லுவேன், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் முன்னேறக்கூடாதபடிக்கு, நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு எதை போட்டு உக்காந்துருக்கீங்க சொல்லுங்கள்? எதை போட்டு உக்காந்துருக்கிறீங்க? சிஸ்டர் நீங்கள் பிடிக்க முடியலன்னா அப்படியே விட்டுட்டுங்க, அப்படி விளையாடட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே அங்கே எங்கே போவோம், நீங்கள் கட்டி கட்டி வச்சுட்டு வசனத்தை கேட்காம விட்டுறாதீங்க. அது அப்படியே போகும், அப்படியே இது விளையாடும், அப்படியே பழக்கப்படுத்திடுங்க. வசனம் சொல்லிக் கொடுங்க, பாட்டு பாட வைங்க. இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்தில் பாட்டு பாடணும் வந்து அந்த மாதிரி வளங்க பிள்ளைகளை. சோத்திரம், ஆமென். அப்போ எதை தான் போட்டு உட்காந்துருக்குறோம் நம்ம சொல்லுங்கள்? இன்றைக்கு எதை போட்டு உட்காந்துருக்குறோம்? கலக்கம் அடையத்தக்கதாக எதை போட்டு? இன்றைக்கி அநேகர், நான் சொல்லுவேன், இன்றைக்கி நம்மில் இல்லாமல் இருக்கலாம். நான் அடிக்கடி மனநொந்து சொல்லுவது, இங்கே வந்த அநேக கிறிஸ்தவர்கள், சபைக்கே போகாதவர்கள் இங்கே வந்தாங்க. ஆண்டவருடைய சத்தியம் நேருக்கு நேராக, நீ இதை செய்தான் உன் கீழே போட்டு உட்காந்து இருக்கிறத தூக்கி போடு, அவ்வளோதான். நீ எதை போட்டு உட்காந்து இருக்கிறா? கடன் வாங்கி வாங்கி சாப்பிட்றத போட்டு நீ நினச்சிருக்கிறாயா? இல்லை உனக்கு கொடுத்துருக்கிறதுல ஒரு 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 சந்தோஷம் இல்லாமல் இருக்கியா? அநேகருடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? இருக்கிறதுல சந்தோஷம் கிடையாது. என்னது இருக்கிறதுல? இருக்கிற மனைவியில சந்தோஷம் இல்லை, இருக்கிற பிள்ளைங்கள சந்தோஷம் இல்லை, இருக்கிற புருஷன்ல சந்தோஷம் இல்லை, இருக்கிற வேலையில சந்தோஷம் இல்லை, இருக்கிற வீட்டில் சந்தோஷம் இல்லை. அப்படியே சபிக்கிறது, நம்ம வாழ்க்கை நம்மளே சபிக்கிறது. நீங்கள் அநேக வீட்டில் பாருங்க, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், இந்த இடத்துல 2 ரூமில் வந்து நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், இதுக்கு வாடகை 6000 ரூபாய். கஷ்டப்படவே படாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. 6000 ரூபாய்க்கு வாடகை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். ஆமென். நான் சொல்கிறது உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல. ஐயோ இதுவா என் தலையில் வந்து பிறந்துடுச்சு, ஐயோ இந்த ஆளாக நான் கட்டினேனே, ஐயோ இந்த பொண்ணா, அந்த பொண்ணு, எவ்வளோ பொண்ணுங்களை எனக்கு வந்தாங்க, மூட்டையாக கொடுக்குறேன்னாங்க, 10 சவரம் கொடுக்குறேன்னாங்க, ஏதோ நீங்கள் நல்லா சிரிச்சுது, அதை மூஞ்ச பார்த்து நான் கட்டிட்டு வந்துட்டேன், ஒன்றுமே இல்லை இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐயோ எவ்வளவோ பேர் வந்தாங்க, மாப்பிள்ளை என்னென்னவோ வேலை வந்தாங்க, இந்த ஆளை எப்படித்தான் நான் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்ல, இதெல்லாம் வந்து உங்களை முன்னேற்றாது. ஆமே, இது முன்னேற்ற. எதை நீ வச்சிருக்கிறாயோ, எதை உங்கள்கிட்ட இருக்கோ அதில் நீ சந்தோஷமா இரு, பூரிப்பா இரு. அங்கிருந்து தான் உங்களுக்கு உயர்வு. இருக்கிறத நீ சபித்தனா அதில் என்ன பண்ணுவ? முன்னேற முடியாது. ஆமே, இருக்கிறத நீ சபித்தனா முன்னேற முடியாது. இருக்கிறதுல சந்தோஷமா இருந்துக்கின்னு நிறைவானதை தேடி போகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமே, இந்த அம்மா இருக்கிறதெல்லாம் பத்தாதுன்னு தகப்பனோட தெய்வத்தை கொண்டு வந்து கீழே வச்சுட்டு குடும்பத்தை நாசப்படுத்தினது. யாக்கோப்பு கலக்கம் அடைந்தான். சமாதானத்தோடு கூட நீ இருப்பாய் என்று சொன்ன யாக்கோப்பு, இஸ்ரவேல் கலக்கம் அடைந்தான். நீங்கள் வாசியுங்கள், ஆதிகாமத்தினுடைய புஸ்தகம் 35வது அதிகாரம் 1 முதல் 5 வரை வாசிக்குமாறு கொஞ்சம் நீங்க கவனிங்க. யாக்கோபை நோக்கி தேவன் மறுபடியும் யாக்கோப்பை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்க. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருள் செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். நீங்க கவனிச்சீங்களா சிஸ்டர் பிரதர்? நீங்க வச்சிருக்கிற பழைய பொல்லாப்பு துர்க்குணத்தை இவள் கொண்டு வந்த, இவ திருடி வந்த பொல்லாப்பை இவ மாத்திரம் வரல, எல்லாமே ஒன்று கொண்டு வந்துட்டாங்க.
நான் சொல்லுவேன், நீங்கள் இருக்கிறதை எல்லாம் அந்த கருவாளி மரத்தடியிலே புதைத்து விட்டு எழுந்து எல்லாம் புறப்பட்டு செல்லுங்க, நாம் பெத்தேலுக்கு போவோம். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கர உண்டானதினால் அவர் யாக்கோப்பின் குமாரரை பின்தொடராமல் இருந்தார்கள். ஆமென். இதெல்லாம் ஒரு பெரிய ரகசியம். உங்களை இந்த 2023 நீ பட்ட கஷ்டம், கண்ணீர், போராட்டம், அவமானம், நிந்த உன்னை பின்தொடரக்கூடாமல் இருக்க வேண்டுமே ஆனால் இருக்கிற துர்க்குணம் பொல்லாப்பெல்லாம் எங்கே தான் புதைக்கணும்? எங்கேயாவது புதைங்க. ஆமென். எங்கேயாவது புதைங்க. உங்கள் அடவாடித்தனம், உங்கள் பொல்லாப்பு, உங்கள் துர்க்குணம் எவ்வளோ கொண்டு வந்தாலும் பத்தாதது, இருக்கிறத சபிக்கிறது எங்கே தான் போட்டு உக்காந்துருக்கிறீங்க? நம்ம கிட்ட தான் போட்டு உக்காந்துருக்கிறோம், யாருக்கிட்டையும் இல்லை. எப்போது எல்லாவற்றையும் கழற்றி நீங்கள் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், உங்க எல்லாவற்றையும் நீங்கள் கொடுங்கள். அதை யாக்கோப்பு வாங்கி கர்வாலி மரத்து கீழே புதைத்து தன் பிரயாணத்தை துவங்கினா. இன்னைக்கு நீங்க புதைக்க தயாரா? அல்லேலூயா. புதைச்சா சுவிசமா இருப்பீங்க. உங்க அவருக்கு ரொம்ப கோபம் மூக்கு மேல இருக்குது, புதைச்சிருப்பா. ஆமே, புதைச்சிரு. தாழ்மை இல்லாதது, இருக்கிறத மதிக்காதது, புதைச்சிருங்க. உங்கள் வாய், உங்கள் அடாவடித்தனம், ஒன்று சொன்னால் 9 சொல்கிறது, புதைச்சிருங்க. ஆமே. புதிய வருஷத்துக்கு போகிறீங்களா? புதைச்சிடுறீங்களா? புதைச்சனா நல்லா இருப்பீங்க. தேவனால் பயங்கரம் உண்டாதனாலே அவர்களுடைய தரித்திரம் பின்தொடராமல் இருந்தது, அவருடைய வியாதிகள் பின்தொடராமல் இருந்தது, அவர்கள் கடன் வாங்கி தின்ற புத்தி பின்தொடராமல் இருந்தது, அவர்கள் வட்டிக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் வட்டிக்கு கொடுக்கிறது பின்தொடராமல் இருந்தது, அவர்களுடைய சுபாவம் பின்தொடராமல் இருந்தது, அவருடைய எல்லா துர்க்குணமும் பொல்லாப்பையும் கர்வாலி மரத்துக்கீழே புதைத்து விட்டு அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். தேவன் பயங்கரத்தை உண்டாக்கபடினாலே ஒருவரும் அவரை அந்த பயங்கரமானது பின்தொடராமல் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அப்போ புதிய வருஷத்துக்கு போறவங்க எப்படி போவீங்க? சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் தான் வச்சுன்னு இருக்கிறோமே, போட்டு உட்காந்து இருக்கிறோமே. ஆமென். சோம்பேறித்தனத்தை போட்டு உட்காந்து இருக்கிறோம். என்ன தம்பி, உட்காந்து இருக்கிறோமா? அப்படி தானம்மா, சோம்பேறித்தனத்தை போட்டு உட்காந்து இருக்கிறோம். கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? டான்ஸ் ஆடுற போகிறோங்க. எவ்வளோ தமாஷா கேட்குற, பயப்படாத. ஒரு நகைச்சுவையாக கேட்குற, பயப்பட. இந்த ஆள் இப்படி கேட்குறா, நான் போகக்கூடாதுன்னு நினைக்காது. நீ வந்தது சந்தோஷம். கிறிஸ்மஸுக்கு எப்போ பாட்டு ஆராதனை இல்லை, நம்ம ஜபம் இல்லை, என்ன மேக்கப் போடுறது லேட் ஆகிடுச்சாரிச்சு. இதெல்லாம் நல்லதா? கொஞ்சமாக யோசனை பண்ணி பாருங்கள். ப்ரேயர் இல்லை, ஆண்டவரை ஆராதிக்கல. நீங்கள் நல்லா இருக்கணும்னா ஆராதிக்கிறது முக்கியம், ப்ரேயர் முக்கியம். 4 பேர் உங்களை டான்ஸை பார்த்து என்ன பண்ண போகிறாங்க? ஆடினீங்க, அருமையாக ஆடினீங்க, சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். நீங்கள் நான் கேட்காமையே நீங்கள் வந்து ஆடுறீங்க. இதனால் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஆடுறதுனால நீங்கள் ஆடிட்டு போனதுனால உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு டிஃபன் பாக்ஸ் ஏதோ கொடுத்தாங்க போது, அது வந்து அவ்வளோ சரி கிடையாது, நசுங்கி போய்டும். ஆமே. நான் 1 மாதம் 2 மாதம் வச்சிங்கன்னா அது இதுவாக போயிடும். உங்களை பார்த்து ரசித்தவங்க கண்ணில் அது எப்படி போய் விழுந்ததுன்னு தெரியாது. ஆனால் ஒருவேளை நீங்கள் அப்படியே ஆயத்தமாக ப்ரேயருக்காக வந்து நான் ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், அந்த எண்ணம் இருக்கணும். அப்படி இருக்கணும் என் அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படி இருக்கணும். அப்போ எதை விட போகிறீங்க பிரதர்? நீங்கள் என்ன எதை விட போகிறீங்க பிரதர்? நீங்கள் போட்டு உட்காந்து இருக்கிறத எதை விட்டுட்டு போக போகிறீங்க? சிஸ்டர், நீங்கள் எதை விட போகிறீங்க? தயவுசெய்து சிரிக்காதீங்க, விட்டுடுங்க. நீங்கள் நல்லா ஒரு கிறிஸ்தவ குடும்பம் நல்ல ஆரோக்கியமாக சாட்சியாக நான் சொல்லுவேன், நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் கவலை கிடையாது, நீங்கள் எந்த வாடகை வீட்டில் இருந்தாலும் கவலை கிடையாது. நான் உண்மையாக சொல்லுவேன் பிரதர், எனக்கு எந்த ஒரு அனுகூலமான பாதை கிடையாது, யாரும் எனக்கு உதவி செய்கிறங்க கிடையாது. அந்த நிலையிலேருந்து தான் நான் வாழ்க்கையை துவங்கினேன். ஒருத்தரும் ஒரு வேளை நான் பசியாக இருந்தாலும் எனக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஒருவேளை உங்களுக்கெல்லாம் ஆள் இருக்கலாம். நான் அதை வாங்கினாலும் அதை காட்டவும் மாட்டேன், அதை நாங்கள் சாப்பிடாத மாதிரி காட்டாமல் தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். என்னை ஃபஸ்ட்டு தங்கச்சியை திருமணம் பண்ணி செய்துக்கு வந்தவன் அவன் சொன்ன வார்த்தை, இந்த பிள்ளைங்க தாய் தகப்பனும் இல்லைனாலும் அதுங்க கஷ்டத்தெல்லாம் தெரியாமல் அமைதியாக ஏதோ ஒரு இடத்துல வாழுதுங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னால் ஆனதை நான் செஞ்சேன். எதுக்காக சொல்கிறேன்னா, ஆண்டவர் அதே இடத்துல வைக்க மாட்டார் நம்மளை. நீ எப்போ நீ போட்டுட்டு மேலே உட்காந்துருந்தா அப்படியே தான் இருக்கும். யார்கிட்ட தான் இருக்குது?
உங்ககிட்ட தான் இல்லை, இல்லாத வழிபாடை கொண்டு வந்துட்டா. அவன் அந்த 3 நாட்களில் இல்லவே இல்லை, ஒரு பொய். திருடினது தப்பு. அவன் தகப்பன் வர சொல்லியாவது அந்த தத்திரத்தை ஒழிச்சு விட்டுருலாம். ஆமே, என்ன பண்ணா, எனக்கு ஸ்திரீகளுக்குள்ளே தகப்பனே என்னை மன்னித்து விடும், ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு, அதனால என்னால் எந்திரிக்கணும். அவன் எல்லா இடத்துலையும் தேடினான் தத்திரத்தை, கடன் சுமையை, துர்க்குணத்தை, பொல்லாப்பா. அவங்க தகப்பன் எல்லாம் லாபம் எல்லா இடத்துலையும் தேடலாம், கிடைக்கல. இவன் எங்கே தான் போட்டு உக்காந்துருந்தா? அவன் பொண்ணை சொல்ல முடியுமா ஸ்திரீக்குள்ள வழிபாடில் இருக்கிறா, எழுந்துரு நாங்கள் பார்க்கணும்னு சொல்ல முடியுமா? அவரு ஜென்டலாக போயிட்டா போல, இவ வச்சுட்டா ததிரத்தை. ஆமே சிஸ்டர் சொல்லுங்க பிரதர், தயவுசெய்து நான் சொல்லுகிறேன், நானானாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி, எதை போட்டு நீங்கள் கீழே உட்காந்துருக்கிறீங்களோ நீங்கள் விட்டுருங்க. மேரி நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர், நீங்கள் எந்த குணத்தில் நீங்கள் விடணும், எதை போட்டு போச்சு வச்சுருக்கிறீங்க உங்கள் குடும்பத்தில்? உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் என்ன போட்டு உட்காந்துருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். எப்பா கோல்டா சொல்லுங்கள், நீங்கள் எதை போட்டு உட்காந்துருக்கிறீங்க? உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. சிஸ்டர் நீங்கள் எதை, அம்மா நீங்கள் எதை போட்டு, எல்லாம் எதை போட்டுன்னு உட்காந்துருக்கீங்க சொல்லுங்கள். நானும் என்ன கேட்குறேன், எதை போட்டு உட்காந்து சொல்ல? மண்ணுக்கீழே போட்டு போச்சிருங்க. ஆமென், அல்லேலூயா. புதிய வருஷத்துக்கு போகிற நீங்கள் மண்ணு கீழே போட்டு புதைச்சிருங்க. இல்லை பத்த நான் ரொம்ப நல்லவ, அவங்க தான் பண்ணுவாங்க, அவங்க தான் பண்ணுவாங்க. ஆமென். ஒரு நல்ல சேத்துல உட்காந்த மாடு அப்படியே போகுது, நீங்கள் வெள்ளையம் சல்லியம் போட்டு சர்ச்சுக்கு வரீங்க. மாடு ஒதுங்கணுமா நீங்கள் ஒதுங்கணுமா? மாடு அப்படித்தான் இருக்கும். மாட்டுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குது. சபைக்கு போகிறவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் இருக்கிறவங்க, திருவந்து எடுக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? மாடு வாழை சுத்த தான் செய்யும். நீங்கள் என்ன பண்ணணும்? ஒதுங்கி போயிடணும். பார்த்துடலாம் அப்படின்னா என்ன ஆகும்? யார் மேலே? உங்களை நம்புகிற ஆண்டவர் மேலே. ஆமென். இன்னைக்கு அநேகர் அப்படி தான் சேர்த்த வாரி பூசுகிறாங்க ஆண்டவர் மேலே. சூத்திர ஆண்டவரே உன்னதரே அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் வெளியே போயிட்டு பூசுகிறோம், நல்லா பூசுகிறோம் ஆண்டவர் மேலே. சொல்லுங்கள், எதை தீர்மானம் எடுக்க போகிறீங்க? இன்றைக்கி நான் கேட்குற இயேசுவின் நாமத்தினால் இந்த கடைசி நாட்களில் எதை நீங்கள் விட வேண்டுமோ அதை நீங்கள் விடுங்க. எந்த காரியமும் உங்களை பின்தொடராமல் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானத்தோட கூட நீங்கள் விட்டுருங்க. சரி, பல வருஷமாக வச்சுன்னுக்கிறீங்க. நிறைய ஆராதனை பார்த்தாச்சு, நிறைய மன்னிப்பு திருவிருந்த ஆராதனை எடுக்க சொல்லலாம், மன்னிச்சிருங்க ஆண்டவரே நீங்கள் கேட்டாச்சு. ஆனால் துர்க்குணமும் பொல்லாப்பும் எங்கே தான் வச்சுருக்கிறீங்க? வேற எங்காவது வச்சுருந்தா கண்டுபிடிக்கலாம். எங்கே வச்சுருக்கிறீங்க? யாருமே கண்டுபிடிக்காம இடத்துல போட்டு உக்காந்துருக்கிறீங்க. அது வேற ஒரு காரணம் சொல்லிட்டீங்க. நான் ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடு தகப்பனே என்னால் எந்திரிக்க முடியாது, உங்களுக்கு தெரியல. ஆமாம் நீ அப்படியே உட்காருப்பா மகளே அப்படின்னு பிசாசு சொல்லி வச்சிருக்கிறான். அப்படியே வச்சிருக்கிறீங்க, அப்படியே சூடாக அப்படியே வளர்க்குறீங்க. அதை கோழி போட்டு உட்காந்து அடகாக்க என்ன ஆகும்? குஞ்சு பெருகும். ஆமென். பெருகிட்டு தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஆமென். துர்க்குணம் பொல்லாப்ப உள்ளே போட்டு வச்சு உட்காந்துட்டு என்ன தான் பெருகுது? சண்டை பெருகுது. ஆமென். வீட்டில் சமாதானம் இல்லை, கடன் பெருகுது, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை. ஏன்? போட்டு உட்காந்துருக்குறோம். என்ன போல் ஒரு வைராக்கியம் இல்லை, என்ன போல் ஆள் கிடையாது அப்படின்னு ஒரு வைராக்கியம். நான் சொல்லுவேன், துர்க்குணம் பொல்லாப்பு இதெல்லாம் ஒழிச்சு கட்டுங்க. ஆமென். உங்கள் மேன்மையை ஒழிச்சு கட்டுங்க, உங்கள் வாயாடுத்தனத்தை ஒழிச்சு கட்டுங்க. அதுதான் ஆண்டவரோட பிள்ளை. ஆமென். உங்கள் ஒரு புதிய புருஷனை பார்க்கணும். புதிய வருஷத்தை உங்கள் புருஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி புதிய மேரி சிஸ்டரை பார்க்கணும். ஆமென். புதிய இஸ்ரவேலை கர்த்தர் பார்க்கணும். ஆமென். ஏற்கனவே யாக்கோப்பை தான் ஆண்டவர் இஸ்ரவேலா மாற்றினார். புதிய இஸ்ரவேலை பார்க்கணும். ஆமென். ஆமாம், புதியவர்களை பார்க்கணும். நம்ம சுபாவத்தை ஏது நல்லவங்களாம் வச்சுங்க. ஆமென். நல்லவங்களாம் வச்சுங்க. யாக்கோப்பு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சான். ஆமென். யாக்கோப்பு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சான். ஆண்டவர் வச்சுன்னு சொன்னார். ஆனால் தேவையில்லாததான் ஆண்டவர் விடு, போய் மண்ணுகளை போய் புதைச்சிரு அப்படின்னாரு. மற்றதெல்லாம் வச்சுக்க, நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச உன்னை நல்ல குணத்தெல்லாம் வச்சுக்க, அதெல்லாம் நீ போட்டு பொச்சிடாது. ஆமென். இருக்கிறது கொஞ்சம் தான் உங்கள்கிட்ட நல்ல குணம். ஆமென். அதையும் சேர்த்து சபையில் சொல்லிட்டாங்க, என் பழைய குணத்தெல்லாம் புதைக்க சொல்ல, இருக்கிறத போட்டு பொச்சிட்டு போயிடாது. ஆமென். பொச்சிடாதப்பா. உன் நல்ல சிரிப்பு, நீ நல்லா கனிவாக நடத்துறது, எவ்வளோ நல்ல குணம் உங்கள்கிட்ட இருக்கத்தான் செய்யுது. ஆமென். இருக்க தானே செய்யுது. எவ்வளோ நல்ல குணம் உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ ஆண்டவர் எதற்காக பேசுகிறாருன்னா, மகளே பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக ஆகட்டும், நீதியாக இருக்கிறவன் இன்னும் நீதியாகட்டும்,
பூரணம் அடையும்படி கடந்து செல்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமே. நீங்க எல்லாரும் நல்லவங்க தான் இருக்கிறீங்க. எல்லாம் நிறைய காரியத்துல நம்ம நல்லவங்க தான் இருக்கிறோம். ஆமே. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் நல்லவங்களா தான் இருக்கிறேன். சில காரியத்துல என்ன சொல்ல முடியலையா? அதுக்கு முடியலையா? நல்லதே இல்லையா? ஏப்பா நல்லதே இல்லையா நம்மகிட்ட? நல்லதெல்லாம் வைத்து கொண்டு பெத்தேலுக்கு புறப்படுங்க. தேவையில்லாதெல்லாம் மண்ணில் போட்டு புதைச்சிடுங்க. சிஸ்டர், நீங்கள் உண்மையாக ஆண்டவர்கிட்ட கிருபையை கேளுங்க. நான் முன்னாடியே இந்த வசனத்தை உங்களுக்கு போதிக்கிறேன். இன்று இரவு ஒப்பு கொடுங்க. நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் ஒப்பு கொடுங்க. டெய்லி அதிகாலையில் முதல்ல இதை கேளுங்க. டெய்லி எனக்கு அதிகாலையில் எழுந்த உங்கள் சமூகத்தை தேட எனக்கு கிருபை கொடுங்க. நீ எத்தனை பலவீனமாக இருந்தாலும் நான் எழுந்து உங்கள் சமூகத்தில் உட்காந்துடணும். அந்த கிருபையை கேளுங்க. உங்கள் பலவீனங்கள் பாழாக்கப்படும். வாசிங்கள். ரெண்டாவது காரியம், நான் 3 காரியங்களை கொண்டு வந்தேன். இதில் நேரமானது. ரெண்டாவது காரியம், ஒரே காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும்படியாக. எஸ்தரின் புஸ்தகம் நான் நினைக்கிறேன் 623வது பக்கம். எஸ்தரின் புஸ்தகம் 4:16. நான் அடுத்தது நான் வருகிறேன், ஜபத்துக்காக நான் வருகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே. 4:16 620. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரெல்லாம் கூடி வர செய்து 3ஆம் நாள் அல்லும் பகலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். போதும், ராஜாவிடத்திலே பிரவேசிப்பேன். இவ்விதமா சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் நான் பிரவேசிப்பேன். இந்த 24வது ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிற நீங்கள் ஒன்றை கவனிக்கணும். இந்த எஸ்தர் பெரிய மகாராணி, பெரிய ஆண்டவருக்கு, அவளுடைய புருஷனுக்கு 127 தேசத்தை ஆளுகிற அகஸ்கருக்கு ராஜாவுக்கு பிரியமான ஒரு ராணி மனைவி. நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ஜனங்களுக்கு உபத்திரவங்கள், நான் முடிக்கிறேன், ஜனங்களுக்கு உபத்திரவங்கள் பாடுகள் வந்தபோது இந்த யூத ஜனம் முழுவதும் கொல்லப்பட வேண்டும் என்று ஆமானால் எழுதப்பட்ட போது அந்த ஜனங்களெல்லாம் வந்து இவளிடத்தில் மன்றாடுகிற போது, நான் ராஜாத்தி, நான் பெரிய ராணி ஆக்கும், நான் சொல்கிறத ராஜா அவன் 127 தேசத்தை ஆளுகிற ராஜாவுக்கு பிரியமான மணவாட்டி எஸ்தர். நான் சொல்லுவேன், இவள் தன்னுடைய அழகு, தன் அந்தஸ்து, தன்னுடைய எல்லா காரியங்களோடு கூட பிரவேசிக்காமல், நீங்கள் எனக்காக உபவாசம் இருங்கள், நானும் 3 தொடர்ந்து அல்லும் பகலும் நான் உபவாசம் இருக்கிறேன், அதன் பிறகு நான் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறேன், உங்கள் ஜீவனுக்காகவும் உலகத்தில் உள்ள நம்முடைய ஜனங்களை அழிக்கப்படாதபடிக்கு. ஒன்று நீங்கள் கவனிங்க சிஸ்டர் பிரதர், நான் சொல்லி முடிக்கிறேன். ஜபத்தினால உண்டாகிற காரியம், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஜபிக்கிறவளாக நாம் இருக்கணும். இந்த மகாராணியை நீங்கள் கவனிங்க. ஒரு நிமிஷம் போதும். ராஜாவுக்கு பிரியமான மணவாட்டி, ஆனால் ராஜா அவனுடைய கட்டளை இல்லாமல் யாரும் ராஜாவுக்கு முன்பாக போகக்கூடாது. அப்படி போனால் உடனே தலையை எடுத்து கொண்டு போட்டுருவாங்க. அதனால் இவ சொல்கிறான், நான் பிரவேசிக்க கூடாது, நான் போனால் என்னை கொன்று போடுவார்கள், ராஜாவுடைய சித்தம் இல்லாமல் நான் போகக்கூடாது சொல்கிறான். அப்புறம் முருகதேகாய் சொன்ன உடனே, நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுகிறேன், நீங்களும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். இந்த 24வது ஆண்டிலே பிரவேசிக்க போகிற நீங்கள், உண்மையாக நான் சொல்லுகிறேன், இயேசுவினுடைய நாமத்தினாலே ஆவினாலே, சிஸ்டர் பிரதர், உங்களுக்கு ஜபத்து மேலே ஒரு விசுவாசம் வரணும் இந்த வருஷத்தில். ஆமென். ஜபத்து மேலே விசுவாசம் வரணும். நான் கண்ணீரோடு கூட சொல்கிறேன், எனக்கு வரணும் விசுவாசம். ஜபத்து மேலே ஒரு விசுவாசம் வரணும். உங்கள் பணத்து மேலே, உங்கள் மேன்மை மேலே, உங்கள் நம்பிக்கை மேலே, உங்கள் ஆற்றல் மேலே, உங்களுடைய சொந்த பலன் மேலே இல்லாத நம்பிக்கை, எத்தனை பாடுகளாக இருந்தாலும் சரி, உனக்கு வியாதியாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, முதலாவது நீ போகிற இடம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் ஜெபம் பண்ணணும் சிஸ்டர். ஜெபிக்காதவன், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உங்களுக்கு தெரியுமா, இரவும் பகலும் கண்ணீரோடு கூட ஜெபித்தவர் அவர். வசனம் இருக்குது. யாரு? உலகத்தை ரட்சிக்க வந்த ரட்சகர்.
அவர் இரவும் பகலும் கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணி அதன் நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார். யாரு சொல்லுங்க, யாரு சொல்லுங்க, யாரு? காத்து தான் வருது, ஆளை காணோம். இன்னும் போட்டு உக்காந்து இருக்கிறீங்க பதில். ஆமே, யாருங்க ஜெபம் பண்ணா? நான் தான். நீங்கள் படிக்கலாம் கூட நான் சொல்கிறேனே உங்களுக்கு. இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. அவர் இரவும் பகலும் தன்னை ரட்சிக்க வல்லமையுள்ள பிதாவை நோக்கி கண்ணீரோடு கூட விண்ணப்பம் பண்ணி அதன் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் மீட்கப்பட்டார். அதன் நிமித்தம் அவர் உலகத்துக்கே மீட்பை கொடுத்தார். ஆமே, நான் சொல்லுவேன் அவருடைய ஜெபம், ஆண்டவருடைய ஜெபம். நீங்கள் வேதத்தை நீங்கள் புதிய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தினா இரவு முழுதும் ஜெபம் பண்ணார், பகலில் போயிட்டு ஜெபம் பண்ணார், ராத்திரியிலே ஜெபம் பண்ணார், சாயந்தரத்தில் ஜெபம் பண்ணார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் உங்களுக்கு முன்பாக இந்த கால வேளையில் நான் சொல்லுகிறேன், நானும் தேவனுக்கு முன்பாக ஒரு உறுதியை அளிக்கிற உங்களுக்கு முன்பாக, ஆண்டவரே என் குடும்பத்தை நீ அதிகாலையிலும் சாயந்தரத்திலும் எப்போதும் ஜெபிக்கிறவளாக எங்களை மாற்ற ஆண்டவரே. நான் சொல்லுவேன், ஜெபம் இல்லாத வாழ்க்கை நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது சிஸ்டர். ஜெபிக்காத வாழ்க்கை. காலையில் எழுந்து டீ குடிக்கிறோம், பொண்டாட்டிக்கு உடம்பு முடியலனாலும் கடையில் வாழ்ந்து ஊற்றி குடிக்கிறோம். ஆமே, அப்படிலாம் பண்ணுறோம் பாருங்க. சில வீடெல்லாம் டீ குடிக்கலாம் தலையே வெளிச்சு போயிடும். ஒரு நாள் சொல்லியிருக்கிறீங்களா ஜெபம் பண்ணலாம் தலையே வெளிச்சு போயிடும் சொல்லியிருக்கிறீங்களா? யார் உங்களை கேட்கறது? யார் உங்களை கேட்கறது? ஒருவருக்கு ஒருவர் பலவீனம் ஆயிடுச்சா, மனைவி எந்திரிக்க முடியலையா, அன்றைக்கி எழுந்திரிக்க முடியல, மனைவி பக்கத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுறீங்களா? எல்லாருக்கும் அவங்க பலவீனத்துக்கும் சேர்த்து ஜெபம் பண்ணுறீங்களா? கணவனுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய பிளாட்பாத்தில் இருக்கிறவன் பிளாட்பாத்து ரோட்டு வெளிச்சத்தில் ஜெபம் பண்ணுறான், ரோட்டு வெளிச்சத்தில் வேதத்தை வாசிக்கிறான். நான் சொல்லுவேன், ஜெபிக்கிறவளா இருங்க. ஜெபிக்காதவன் கிறிஸ்தவனா இருக்க முடியாது. நீங்கள் அன்பா நேசிக்கிற உங்களை மீட்பு உங்கள் தெய்வம் ஜெபிச்சார் இந்த உலகத்தில். பரலோகத்துக்கு நம்ம போயிட்டா போனால் ஜெபம் தேவைப்படாதாக்கும். நீ பூலோகத்தில் இருக்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கே ஜெபம் தேவைப்பட்டது. அவள் தான் சொந்த ராஜ்யத்தை அழக நம்பல, அந்தஸ்தை நம்பல, ராணி என்கிற அதிகாரத்தை நம்பல. நீங்கள் எனக்காக போய் ஜெபம் பண்ணுங்கள், நானும் உபவாசம் இருந்து அள்ளும் பகலும் ஜெபிக்கிறேன், நான் அதன் பிறகு பிரவேசிப்பேன் என்று எஸ்தர் மகாராத்தி சொன்னார். நீங்கள் இந்த 2024 வருஷத்துக்குள் பிரவேசத்துக்கு முன்பாக ஒரு ஜெப பிரமாணத்தை உடன்படிக்கை ஆண்டவருக்குள்ளாக ஏற்படுத்திக் கொள்ளுங்க. முடியுமா உங்களால? நான் சொல்லுவேன், 7 மணிக்கு பரலோகம் நீங்கள் போகிறதா இருந்தாலும் 5 மணிக்கு 5:30 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆமேன், அல்லேலூயா. என்னால் முடியவே இல்லை, என்னால் முடியும், எந்திரிக்கவே முடியல, படிக்கல ஜெபம் பண்ணு. உன் படிக்கையை ஆண்டவர் மாற்றுவார். அருமையாக தேவஜனமே, நான் சொல்லுவேன், இயேசு நாமத்தில் ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், ஜெபம் உங்கள் சுபாவத்தை மாற்றும், ஜெபம் உன் தரித்திரத்தை மாற்றும், ஜெபம் உன் துர்க்குணத்தை மாற்றும், ஜெபம் உன் பொல்லாப்பை மாற்றும். உன்னை துப்புரவும் உண்மையாக வைத்திருப்பது ஜெபம்தான். ஜெபிக்காதவன் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்க முடியாது. ஜெபிக்காம தேவனுடைய வார்த்தையில நிலை நிற்க முடியாது. ஜெபிக்காதவன் அவன் குடும்பத்திற்காக வாழ முடியாது. ஜெபிக்காதவன் சபைக்காக வாழ முடியாது. ஜெபிக்காதவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. எனக்கு நல்லா தெரியும், நாம் எல்லாரும் ஜெபத்தில் குறைவுள்ளவளா இருக்கிறோம். உண்மைதானே தம்பி? கேட்குதா? ஜெபத்தில் குறைவுள்ளவளா இருக்கிற, அப்படி தானே? மைக்கு பிடிச்சிடுறீங்க, வாரம் வாரம் மைக்கு பிடிச்சிடுறீங்க, ஜெபிக்கிறீங்களா? உன்னை தான் கேட்குறேன், ஜெபிக்கிறியா? யாருக்காக ஜெபம்? எனக்காக ஜெபம் பண்ணுறியா? பண்ணுறதில்லை. அப்புறம் எப்படி எனக்காக ஜெபம் பண்ணலாம் நீங்கள் எப்படி விளங்குவீங்க? சபைக்காக ஜெபம் பண்ணலன்னா நீங்கள் எப்படி விளங்குவீங்க? எப்போதாவது பலவீனம் வந்து நான் கர்த்தாவே சோத்ரையா ஆண்டவரே என்னை விடுவியோ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக. இது ஜெபம் இல்லை. எப்போதும் போல தானியேலை சொன்ன, தானியேலை சிங்கக்கேவியில் போட போகிறாங்கன்னு தெரிஞ்சோம், அவன் எப்போதும் போல அவன் போயிட்டு தேவாலயத்தை போய் நோக்கி கதவை திறந்து எப்போதும் போல ஜெபம் பண்ணான். மறுநாளாக வந்து அவன் ஜெபம் பண்ணுறதுக்காக அவனை சிங்கக்கேவியில் போட்டு அவன் ஜீவனை எடுக்க போகிறாங்க. நான் சொல்லுவேன், ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். உங்கள் குடும்பம் வாழ்க்கை உயரணும்னா ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பம் உங்கள் புருஷனுடைய வேலை ஸ்தலத்தில் உயரணும்னா ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சுபாவம் உயரணும்னா ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சபை உயரணும்னா ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு போதிக்கிற சபை நான் நல்லா இருக்கணும்னா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க.
உங்கள் ஜெபம்லாம் இப்படி வேணாம், நான் வீடை கட்டணும், நான் டிவியை வாங்கணும், நான் அதை வாங்கணும், நீங்கள் இதை வாங்கணும், நான் அதை வாங்கணும், அப்படி இல்லை. முதல்ல உங்கள் சபை நீங்கள் போகிற திருத்தலத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் சபையோட தரிசனம் நாங்கள் பெருசாக ஒன்றும் கொட்டி கொட்டி கொடுக்கறது இல்லை ஆண்டவரே. நான் சொல்லுவேன், இந்த சபையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, இதில் யாருக்காவது பங்கு உண்டா? உங்களுக்கு எதனா பங்கு கஷ்டம் இருந்ததா? எனக்கே இல்லை கஷ்டம், அப்புறம் எப்படி உங்களுக்கு இருக்கும்? ஆமே, எனக்கே இல்லை கஷ்டம். நான் இங்கே வந்து போகிறவங்கள ரொம்ப சிரிக்கிறது என்ன தெரியுங்களா? அட தருதுருங்களே, இதையை விட்டுட்டு போகிறீங்களே, உங்களுக்கெல்லாம் எப்படி அப்படின்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். உங்களை வருத்தப்படுத்தாத சபை. கிறிஸ்துமஸ் நியூ இயரை வச்சு எத்தனை பிடுங்குவாங்க தெரியுமா பல சபைகளை நீங்கள் போனீங்கன்னா. நான் சொல்லுவேன், எனக்கு என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளவாக இந்த சபைக்காக நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயரும் கொண்டாடுவதற்காக நான் உழைப்பேன். ஆமென், அல்லேலூயா. நான் தான் மேலே ஏறி நான் தான் எல்லாத்தையும் போட்டு சீரியல் செட்லாம் கனெக்ஷன் கொடுத்தேன். ஆமென், அல்லேலூயா. இந்த பெயிண்டிங்லாம் மாறி இருக்கிறது என்னால் தான். ஆமென். நான் அடுத்த வருஷம் கூட அந்த சபைக்கு ஃபுல்லாக நானே பெயிண்ட் அடிச்சிருவேன். ஆமென். ஆனால் நல்லா இருக்கட்டும்னு அதை வச்சுருக்கிறேன். இது நம்ம அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது. அழகாக பெயிண்ட் பண்ணிடலாம் நம்ம சபையை. சிஸ்டர் இதெல்லாம் பாருங்கள், அவங்க தான் எல்லாமே தைக்கிறது, இதெல்லாம் அவங்களாம் தைக்கிறது. இந்த போர்டெல்லாம் நாங்கள் எப்படி கொண்டு வருவோம் தெரியுங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வருவோம். இதை இங்கெல்லாம் யாரும் அடிக்க மாட்டாங்க, பைசா அதிகமாக இருக்கும். ஆவடியில் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி நீங்கள் சொன்னால் உங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். பைத்தியக்காரங்க போல் அங்கே ஆவடி அந்த பக்கம் இருக்கும், அந்த முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் தான் விலை கம்மியாக தேடுவேன். இன்டர்நெட்டில் விலை கம்மியாக அடிக்கணும் அந்த போர்டை எங்கே அப்படின்னு தேடுவேன் இன்டர்நெட்டில். அது எவ்வளவு தொலைவாக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு போயிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு எடுத்து வர்றது என் ஆண்டவர். ஆமேன். கொண்டு வர்றது அவர் தான். அது சொல்லுவோம், அங்கேருந்து தரதரன்னு நானும் என் பிள்ளையும் ஒரு நாள் தரதரன்னு அதை அப்படியே இவ்வளோ பெரிய போர்டு அப்படியே தூக்கிட்டு வந்தோம். வாசலில் அந்த போர்டு நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது. அப்படியே தூக்கிட்டு வருவோம், அந்த ட்ராக்கை தாண்டுவோம். ரொம்ப தொலைவு ஆவடிலாம் அதெல்லாம் அந்த ட்ராக்கில் போக முடியாது வண்டி. அதை மேலே இவ்வளோ பெரிய போர்டு 8 அடி போர்டு 9 அடி மேலே வச்சோம். கரெக்டாக சரியாக வந்தது. இந்த முனையில் அந்த ஒரு விக்கிரக புத்து கோயில் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல ஏதோ கம்பி இருந்தது, அங்கே லைட்டாக டச் ஆச்சு. என் புது ஷர்ட்டை போச்சு, அவருக்கு கொஞ்சம் அடிபட்டது ஏதோ. ஆனால் போர்டுக்கு எந்த சேதாரம் இல்லாமல் கொண்டு வந்தோம். ஆமென், அல்லேலூயா. எதற்காக நான் சொல்லுகிறேன்னா, இந்த கஷ்டம்லாம் நீங்கள் பட வேண்டியதில்லை. ஆமென். ஆனால் ஜபமோடு பண்ணாமல் இருந்தால் எப்படி நீங்கள் விளங்குவீங்க சொல்லுங்கள்? எப்படி அது விளங்குறதுனா என்னென்னா, எப்படி இங்கே கிடைக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், அதுதான் நான் சொல்ல வரேன். எப்படி இந்த சபைக்காக உங்களுக்கு இருதயத்தில் இல்லைனா, இந்த வார்த்தைக்காக ஜெபம் பண்ணனா, முதல்ல ஒரு நல்ல கிறிஸ்தவன் எதற்காக ஜெபம் பண்ணுவானா? சபைக்காக தான் ஜெபம் பண்ணுவான். சபைக்காக ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே, எங்கள் சபை இப்படி இருக்குது, எங்கள் சபையில் என்னோடு கூட எங்கள் சபையில் எல்லாமே கொடுத்துருக்கீங்களா ஆண்டவரே, எங்களோட கூட சேர்ந்த துதிக்கிறதுக்கு ஒரு ஜனக்கூட்டத்தை கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் ஜபிக்க ஆரம்பிச்சிட்டாவே உங்களுக்குள்ள ஒரு பாரம் வரும், ஆத்ம பாரம் வரும். ஆத்ம பாரம் உங்கள் சபைக்காக ஜபம் பண்ணுற போது ஆத்ம பாரம் வரும். ஜபிக்காத போது பாரம் வராது. உன் குடும்பத்திற்காக, உன் பிள்ளைக்காக, உன் மனைவிக்காக, உன் புருஷனுக்காக, உன் வேலைக்காக, வீட்டுக்காக ஜபம் பண்ணுகிற போது ஒரு பாரம் வரும். அது அப்படியே நிலைத்திருக்கும். அது கர்த்தர் நமக்கு சாதகமாக மாற்றிக்கொடும். ஜபம் ரொம்ப 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 முக்கிய சிஸ்டர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணாராம். நீங்கள் ஜெபிக்கிறவங்களா மாறி போகணும். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, கணவன் வேலைக்கு போக சொல்ல ஜெபித்து அனுப்புங்க. எதையோ திட்டி அனுப்புறதுல நம்ம வெக்கப்படலை. இன்னைக்கு அநேக சகோதரிக திட்டி அனுப்புறதுல வெக்கப்படல, ஆனால் ஜெபித்து அனுப்புறதுல வெக்கப்படுறாங்க. ஆமென். ஜெபம் பண்ணுறதுல பிசாசு எப்படி வச்சிருக்கிறான் பாருங்க. ஏங்க இங்கே வாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் இயேசுவின். ரொம்ப ஜெபம்லாம் வேண்டாம். ஆண்டவரே, கணவரை உன் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், இன்றைக்கி போகிறார் ஆண்டவரே, போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர். அப்படியே உச்சத்தலை முதல் உள்ளங்கால் வர என் புருஷனை மறுபடியும் என் வீட்டுக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. வந்ததுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் வந்த உடனே நான் போய் குளிச்சுட்டு, எவ்வளோ பணியாக இருந்தாலும் கீழே குளிச்சுட்டு முதல்ல இங்கே வந்து நுழையிற போது, ஆண்டவரே மறுபடியும் என்னை கொண்டு வந்தீங்களே. 25-30 கிலோமீட்டர் வண்டியில் போயிட்டு வரேன். ஆமென். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். நன்றி நன்றி. எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கலாம் இல்லைங்களா, நான் எனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆமென் ஆமென். அதே போல் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் எத்தனை பலவீனமாக இருந்தாலும், எதை வார்த்தையை நான் ஜெபம் பண்ணாலும், ஆண்டவரே
எனக்காகவும் என் பிள்ளைகளை எல்லாவித சோதனைகளில் இருந்தோம் எங்களை தீமைக்கு உட்பட பண்ணாதபடிக்கு என்னையும் என் பிள்ளைகளையும் சபையாரையும் அந்த பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் மிஷினரிகளையும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையும் உம்மை தெய்வமா உம்மை நம்பிக்கையா உம்மை விசுவாசமா கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன். எல்லாவித சோதனைக்கும் எந்தவித சோதனைக்கும் தீமைக்கு உட்பட பண்ணாதபடிக்கு அவர்களை பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே என்று ஜபத்தை மாத்திரம் நான் ஒரு நாளும் பண்றதுக்கு நான் மறக்கிறதே கிடையாது. நேரம் வித்தியாசப்படலாம், இந்த வார்த்தையை உங்களுக்காக ஜெபம் பண்ணாம நான் எந்த இடத்துக்கும் கடந்து போகிறதே கிடையாது. வெக்கமா இல்லை உங்களுக்கு இந்த வார்த்தையை கேட்குற போது? நீங்க சபைக்காக இந்த ஊழியத்துக்காக ஜபிக்கிறீங்களா? நீங்க 4 பேர் இருக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் இன்றைக்கும் நான் இப்போ சொல்கிறேன், முதல்ல உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அப்புறமா சபையை குறித்ததாக பாரம் உங்களுக்குள்ளாக வரும். நான் சொல்லுவேன், நீங்கள் ஜெபம் பண்ணுகிற போது தான் இருதயத்தில் இருக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தான் கர்த்தர் நினைவில் வைப்பார். கர்த்தர் நினைவில் வைப்பார். ஒரு காரியத்துக்காக உங்களால் நீங்கள் உட்காந்து மறைத்திருக்கிற காரியத்தை உங்களால் முடியலையா, ஆண்டவருடைய கிருபைக்காக ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். ஆமாம், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபிக்கிறலா மாறுங்க. நல்லா வீட்டில் ஒரு பாட்டு புஸ்தகத்தை வச்சுக்கிங்க. இனி அநேக நம்ம சபைக்கு வந்தவங்களாம் இலவசமாக பாட்டு புஸ்தகம் கொடுத்தேன், அதெல்லாம் அப்படியே போச்சு எடுத்துக்கிட்டு. ஆமாம், நல்லேலூயா. ஒரு பாட்டு புஸ்தகத்தை எடுத்துங்க, பிரித்து வச்சுக்கிங்க. பாட்டு புஸ்தகம் வேணுமா, இங்கிருந்து எடுத்துகிட்டு போங்க, பிரித்து வச்சுக்கிங்க. ஒரே ஒரு பாடல் பாடிச்சோம், ஒரு பாடு பாடாமல் ஜெபம் பண்ணாதீங்க, பாடுங்க. குரல் எப்படி ஒன்றா இருக்கலாம், மற்றவங்களுக்கு கழுத கத்துறா போல குரல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு எப்படி உங்கள் குரல் இருக்கும்? ரம்யமாய் அவருடைய பாதத்தில் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடி காலையில் ஜெபம் பண்ணுங்க, சாயந்தரம் ஒரு பாட்டை பாடி குடும்பத்தோடு கூட உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை ஜெபத்தில் பழகுங்க. இன்றைக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கு நமக்கு இருக்கிற அநேக வேதனைகளுக்கு காரணம் ஜெபிக்காதது தான் காரணம். குறைவில் வியாதி வருகிற போது நான் சொல்லுவேன், நீங்கள் எத்தனை மாத்திரை மருந்து எத்தனை மருத்துவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சமூகத்துக்கு முன்னாடி உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வியாதியை நீங்கள் எடுத்து போடுங்க. ஆண்டவரே, இந்த வியாதியை எடுத்து போடுங்க. இன்றைக்கு வந்திருக்கிற பலவீனத்தை எடுத்து போடுங்க. முதலாவது ஆண்டவர் சமூகத்தில் பலனானாலும் பலவீனமானாலும் அவர் சமூகத்தில் கீழே விழுந்து அவர்கிட்ட ஒப்படைங்க. ஜெபம் இல்லாமல் தயவுசு, நான் எனக்கு நல்லா தெரியும், ஆவியில் உணர்றேன். என் குடும்பமானாலும் உங்கள் குடும்பமானாலும் நான் சொல்லுவேன், நீங்கள் ஜெபத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீங்க. ஆமாம், உண்மை தானே, உண்மை தானே. நீங்கள் எங்கே வேணா இருக்கலாம். ஏங்க ஒரு வீட்டில் போய் தங்குறீங்க, 3 வேளை சாப்பிட்றீங்க, ஒரு வேளை ஜெபம் பண்ண முடியாது உங்களால்? சொல்லுங்கள். அம்மா வீட்டுக்கு போகிறீங்க, 3 நாள் தங்குறீங்க. நான் ஜெபிக்கிறோம் தான் விதர், எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் என்னால் ஜெபம் தின்ன முடியுதா? அம்மா வீட்டுக்கு போனது எக்ஸ்ட்ரா. என் பொண்ணு வந்திருக்குது, என் பேத்தி வந்திருக்குது, என் பேரை வந்திருக்கிறாங்க, 1/2 கிலோ 1 கிலோவாக மாறுது. அப்போ அந்த புறஜாதிக்கு மத்தியில் 1/2 மணி நேரம் ஜெபம் 1 மணி நேரம் ஜெபமாக மாறட்டும். அவங்க முன்னாடி தட்டை போட்டு நல்லா உட்காந்து சாப்பிட்றோமே, முழங்கால் படிட்டு ஒரு 5 நிமிஷம் ஏன் ஜெபிக்க முடியல? எல்லாரும் பார்க்கட்டுமே, ஜெபிக்காதவங்க பார்க்கட்டுமே, புறஜாதி பார்க்கட்டுமே, உன் வல்லமையான ஜெபத்தை பார்க்கட்டுமே, உன் பக்தியை பார்க்கட்டுமே. நான் சொல்லுவேன், நீங்கள் அப்படி பழகிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் அவங்களுக்கு ஃபோன் போடுவாங்க, ஏம்மா மேரி ஜெபம் பண்ணிக்க, லில்லி ஜெபம் பண்ணிக்கப்பா, ஜெபம் பண்ணி எனக்காக ஜெபம் பண்ணி, நல்லா ஜெபிக்கிற பொண்ணுப்பா, இங்கே வந்தாலும் ஜெபம் பண்ணும். அப்படி சொல்லணும், அவங்கள ஜெபிக்கிற பிள்ளையாக மாறணும், ஜெப வீரர்களாக மாறணும். உங்கள் குடும்ப பிசாசு கடைசி காலத்தில் எவ்வளவோ சோதனையை நம்ம பிள்ளைகளுக்கு வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ வேதனை இருக்குது நமக்கு, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ போராட்டம், அவமானம், நிந்த வியாதி இருக்குது நமக்கு. இதுக்கெல்லாம் தீர்வு ஜபந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அதனாலே ராஜாவுக்கு முன்பாக பிரவேசிக்க போகிற உங்களை என்னையும் நான் ஆண்டவருக்கு முன்பாக ஒப்படைக்கிறேன். எஸ்தரே அவர் முடிவெடுத்தா, ராஜாவுக்கு முன்பாக என் மேன்மையை, என் வசதியை, என் வேலையை நான் கொண்டு போக மாட்டேன், என் அழகை நான் என் பிரியம் தான், ராஜா எனக்கு ரொம்ப பிரியம், இருக்கிறதுலையே நான் தான் ராஜாவுக்கு பிரியம், அதனால் நான் என் அழகை பயன்படுத்தி அவருக்கு முன்பாக பிரவேசிக்க மாட்டேன், நான் உபவாசத்திலும் ஜபத்தில் நான் இருப்பேன் என்று சொல்லி ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்தான். காரியம் ஜெயமாய் முடிந்தது. எனக்கு அருமையான தேவச்சனமே, உங்கள் காரியம், உங்கள் குடும்ப காரியம், எல்லா காரியம் ஜெயமாய் முடியுதுனானால்
ஜெபம் பண்ணுங்க. அப்படி முடியலையா உபவாசம் பண்ணுங்க. ஒரு நாள் சாப்பிடலன்னா சொல்லுங்க, ஒரு நாள் சாப்பிடலன்னா சொல்லுங்க, ஒன்றும் போக மாட்டேங்க. ஆண்டவர் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். தண்ணி கூட சாப்பிடல ஆண்டவர். மூட்டை மூட்டையாக கட்டுறீங்க. ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்ற சாப்பாடு நம்ம ஒரு வாரத்துக்கு போதும். ஆமே, உண்மை தானே? எக்ஸ்ட்ராலாம் அடிக்கிறோம். 1/2 கிலோ 1 கிலோ மாறுது. கிறிஸ்மஸ் ஆனால் எனக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு பீஸ் கூட இல்லை. ஸ்தோத்திரம், எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பீஸ் கம்மியாக வாங்கிட்டோம்னு நினைக்கிறேன். சில சமயத்தில் அதிகமாக வந்துடுறாங்க, சில சமயத்தில் குறைவாக வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு மன ரம்மியமாக அந்த சாப்பாடை வச்சு அழகாக சாப்பிட்டோம். ஸ்தோத்திரம், நமக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. இதுக்கு அருமையான தேவ ஜனமே, ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க. ஒரு நாள் பழகுங்க. எனக்கு முடியவே முடியாது உபவாசம் பண்ணால் தலை அப்படியே சுத்தம். பண்ணி பழகுப்பா. தின்னு பழகிட்டோம்ல, சாப்பிடாம பழகுங்க. ஏன் அது ஒரு வேளை சாப்பிடலாம் உங்களுக்கு சுத்துது? சொல்லுங்க சொல்லுங்க. தின்னு பழகிட்டோம்ல, சாப்பிட்டு பழகிட்டோம். கரெக்டாக நேரமான சாப்பிட்டு பழகிட்டோம். உபவாசம் இருந்து பழகுங்க, பழகிக்குங்க. ஆமே, பழகுங்க. பழகினா எல்லாம் வருமா வராதா? சொல்லுக்கொள்ள பழகினா வருமா வராதா? வருமா வராதா? ஏப்பா வராதா? கஷ்டமா இருக்கும் உபவாசம் போட சொன்னா. இந்த நியூ இயர் ஃபுல்லாக உபவாசம் இரு, சபைக்காக இரு, சரியா? உடம்பு கொஞ்சம் குறையும், நல்லா அழகாக இருப்பா இன்னும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம், உபவாசம் பழகும் சிஸ்டர். நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக நான் நிறுத்தி உபதேசம் பண்ணுறேன். இதோடு கூட நீங்கள் பிரவேசிங்க 24. ஆமென். இதோடு கூட நீங்கள் பிரவேசிக்கணும். இதோடு கூட இந்த நிறைய தீர்மானம் இருக்குது, நிறைய சொல்லலாம். ஆனால் முக்கியமான தீர்மானத்தை நான் இன்றைக்கு உங்களோட கூட ஆண்டவர் நம்மோட கூட பேசினார். என்ன 2 காரியம் பேசினார். 2 தான் பேசணும். சொல்லுங்க, நீங்கள் 24வது வருஷத்துல எப்படி போக போறீங்க? சொல்லுங்க மேரி சிஸ்டர், சொல்லுங்க சொல்லுங்க, வாய் தரங்க. எதுக்கு வெக்கப்படுறீங்க? துப்புரவும் உண்மை. எதை விட போறீங்க? துர்க்குணத்தையும் பொல்லாப்பையும் விட போறீங்க. எங்க தான் வச்சிருக்கீங்க துர்க்குணத்தையும் பொல்லாப்பையும்? கீழே போட்டு உக்காந்துட்டீங்க. உங்க வீட்டுக்காரர் பார்க்க முடியல, யாரும் பார்க்க முடியல. உங்க குணத்தை சைலண்டா இருக்குது. திடீர்னு ஒரு நாள் பாம்பு மாதிரி, நீங்க பாருங்க, பாம்புலாம் சைலண்டா இருக்கும். திடீர்னு புஷ்ஷுன்னு சீருது. துர்க்குணமும் பொல்லாப்பும் தூக்கி போட்டு போச்சிருங்க. ஆமென். இயேசு நாமத்தினால போச்சிடுறீங்களா? நீங்களும் உங்க பிள்ளைகளை நன்றாக இருக்கும்படி, உங்க சபை நல்லா இருக்கும்படி, சுவிசேஷம் நன்றாக இருக்கும்படி. 2வது காரியம் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு எப்படி நீங்க நகைச்சுவா சொல்லுங்க, தின்றதுக்கு பழகின நான் சாப்பிடாமல் உபவாசம் இருப்பதுக்கும் பழகுவேன். ஆமென் ஆமென். 3 வேளைக்கு தின்னதுக்கு யார் கற்றுக் கொடுத்தா? பசி தானே. பசி எல்லாருக்கும் இயல்பு தான். பசி தான் கற்றுக் கொடுத்தது. ஜெப பசி இருந்தால் உபவாசத்தை கற்றுக் கொடுக்கும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை யாராலும் தீர்க்க முடியல, ஜெபம் பண்ணுறீங்க முடியல, உபவாசம் போடுங்க சிஸ்டர். உபவாசம் போட்டு ஆண்டவரோட கண்ணீரோட விட ஜெபம் பண்ணுங்க. ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் அப்படியே தான் இருக்கிறார். அவர் கோபம் மாறவே இல்லை. 24 வருஷத்துல கூட கோபம் மாறல. நீ மாறல, உன் ஜெபம் மாறல. நீங்க மாறிட்டு அடுத்தவங்கிட்ட மாறுதலை எதிர்பார்க்கலாம், மாறி போயிடும். நீங்க மாறாம அவரை மாறணும்னு நினைக்காதீங்க. புரியுதுங்களா? நீங்க மாற உங்க சுபாவமா. அவர் கோபம் வர்றதே உங்களால தானே. அவர் கோபம் யாரால வருது? உங்களால வருது. அப்ப எங்க மாறணும்? நீங்க மாறினா முடிஞ்சு போச்சு, அவருக்கு கோபம் வராது இல்லையா? அவங்க மாற வேண்டியதில் மாறுங்க. ஜெபம் பண்ணுங்க. என் கணவர் இந்த இதுவில் அப்படி இருக்கிறார், எனக்கு இது மாறணும். எங்கள் சபைக்கு எங்களோட கூட சேர்ந்து துதிக்க ஆத்மா வரணும். ஆத்மா பாரணும், ஆத்மா பாரம் இருக்கணும். ஆத்மா பாரம் இருக்கணும். நாங்கள் தகப்பனை பற்றி, தாயை பற்றி, நம்ம உறவுகளை பற்றி, அவர்களை ஆத்மா நரகத்தில் தள்ளுறோம். நீங்கள் நாம மாத்திரம் இங்கே அல்லேலூயா பாடிட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு திருவிருந்து எடுத்துட்டு போகிறோம். ஆனால் அடுத்தவங்க ஆத்மாவை பற்றி பாரம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. அதற்காக ஜெபம் பண்ணுங்க. நம்மளால் முடியாது, நம்ம பேசி ஒன்றும் பண்ண முடியாது. ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருங்க. அல்லேலூயா. சபையில் நடக்கிற உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. வீட்டில் அப்படியே அடுப்பு கட்டின்னு அழுவாதீங்க.
கர்த்தர் ஒரு குழந்தைய கொடுத்துட்டான்னா அப்படியே போட்டு அப்படியே கட்டின்னு அழுவாதே. நீங்கள் பாதுகாக்கிறதுனால, நான் மறுபடியும் சபைக்கு சொல்கிறதுனா, நீங்கள் உங்கள் குழந்தைய பாதுகாக்கிறதுனால உங்கள் குழந்தை பாதுகாப்பா இல்லை. ஆமே, கர்த்தர் தான் பாதுகாக்கிறார், ஆண்டவர் தான் பாதுகாக்கிறார். நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான தேவ ஜனமே, பொல்லாப்பு துர்க்குணத்தை விட்டு துப்புரவு உண்மை என்கிற காரியத்தோடு கூட புதிய வருஷத்துக்குள்ளாக பிரவேசிப்போம். ரெண்டாவது காரியம், ஜபமே இல்லாத வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் ஜபம் பண்ணுவோம், பாட்டை கற்றுக்கொள்வோம், பாட்டை விரித்து சந்தோஷமாக பாடுங்க. நான் சாபம் நமக்கு முன்பாக வந்தாலும் கூட துதிக்கிறவனுக்கு தோல்வியே இல்லை. ஆமேன். எரிகோ முன்பாக இருந்தது, துதியினாலே இடிந்து விழுந்தது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சகல எரிகோக்களும் துதி மூலமாக விழும். பாடலை கற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். பாட்டை கற்றுக்கொள்ளுங்க, நல்லா பாடுங்க. ஒரு ஜபம், ஒரு பாட்டு பாடி ஜபம் பண்ணுங்க. இரவும் அதிகாலையில் பண்ணுங்க. தூங்குகிற போது நல்லா சாப்பிட்டுட்டு, ஆண்டவரை திருப்தியாக நான் நடத்தினேன். என் கணவர் போனது போல மறுபடியும் வந்தார். உச்சம் தலைமுத நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுது, இந்த முடி முதல் நகை வரைக்கும் இன்றைக்கி எதுவும் சேதமும் இல்லை. ஆமேன். அல்லேலூயா. முடியிலையும் சேதம் இல்லை, நகத்துலேயும் சேதம் இல்லை. ஆமேன். இப்படி நம்ம காக்கிற ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணுங்க. இதுக்கு இந்த தீர்மானங்களை எடுத்துட்டு புதிய வருஷத்துக்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். கர்த்தர் நம்மை நல்ல வாக்குத்தத்துக்குள்ளாக நம்மை நடத்துவார். கண்களை மூடலாம், நான் ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. ஆமேன். இந்த 2 பேர் தானே 3 பேர் தானே என்று நீங்கள் நினைக்காதீங்க சிஸ்டர். ஆண்டவர் 2-3 பேர் எங்கே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறாரே. ஆகையினாலே நான் ஜெபம் பண்ணுவோம், ஜெபிக்கிறவர்களாக மாறிப்போவோம். நல்ல உள்ளங்களாக, நம்ம அழகில்லாதவர்களாக இருக்கலாம், பணம் இல்லாதவர்களாக இருக்கலாம், வசதி குறைவானவர்களாக இருக்கலாம், நம்ம சொந்தக்காரர் மத்தியில் நம்ம ரொம்ப குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒன்றுத்தில் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. எனக்கு அருமையான தேவன், துப்புரவும் உண்மையும் நீங்கள் இருங்க. உண்மை உள்ளவன் என்று நினைத்து ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஆமேன். அல்லேலூயா. அப்பா, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் நமக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே. உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளை என்று சொல்கிற நீங்கள், தகப்பன் எப்படி இருந்தாரோ அந்த சுபாவத்தில் இருக்கணும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஏதோ ஒரு சத்தம், ஏதோ ஒரு வார்த்தை என்று நீங்கள் நினைக்காதீங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றிருக்கிறது. இந்த 2024 வருஷத்தில் துப்புரவு உண்மையாக எல்லாம் உங்கள் துர்க்குணத்தையும் நம்முடைய பொல்லாப்பையும் கர்வாலி மரத்தில் வச்சு புதைச்சிருங்க சிஸ்டர். உங்ககிட்ட நீங்கள் போட்டு உக்காந்துருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியல, தேடுறவங்களுக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியாமல் மறைத்து வைத்து கொண்டிருக்கிற உங்கள் சுபாவம், யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிருக்கிற உங்கள் சுபாவம், இயேசுவின் நாமத்தினாலே அதெல்லாம் கொண்டு வாங்க. எல்லாரும் சேர்ந்து மண்ணை தோண்டி புதைத்து விட்டு எழுந்து பெத்தேலுக்கு போகவும். கர்த்தர் ஒருவரும் நம்முடைய பிரயாணத்தை ஆசீர்வதிக்கத்தக்கதாய் ஒரு ஆபத்தும் நம்மை தொடராதபடிக்கு மேன்மையும் மகிமையும் கனத்தையும் கொடுக்க ஆண்டவர் நம்ம குடும்பங்களை அப்படியா மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா, உங்கள் பிள்ளையா எங்களை மாற்றும். நீர் மாமிசத்தில் வந்த நாட்களிலே, வேதம் சொல்கிறது, அவர் மாமிசத்திருந்த நாட்களிலே தம்மை விடுவிக்க பிதாவை நோக்கி இரவும் பகலும் மிகுந்த கண்ணீரோடு கூட அவர் விண்ணப்பம் பண்ணினார். அதன் நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து நாம் பிதா என்று சொல்லுகிறவர், ரட்சகர் என்று சொல்லுகிறவர், மீட்பர் என்று சொல்லுகிறவர், எங்க அப்பா என்று சொல்லுகிறவர். அவருக்கு ஜபம் தேவைப்பட்டது இந்த பூலோகத்தில். மகளே, மகனை, நீ ஜபிக்கிறவளா மாறணும். யாருக்காக ஜபம் பண்ணணும்?
உனக்காக நீ ஜெபம் பண்ணணும். உன் உறவுக்காய், கணவனுக்காய், மனைவிக்காய், பிள்ளைக்காய், வேலைக்காக, சபைக்காக, ஆத்ம பாரம் உன்னை நடத்துகிற போதகருக்காக, இந்த ஊழியத்திற்காக உன் மனசில் வைக்கணும். நான் சொல்லுவேன், அநேகர் வந்தாங்கன்னு சொல்லுவேன், உண்மையான அன்போடு கூட உண்மையும் துப்புரவுமாய் வந்திருந்தால் ஒருவரும் இந்த இடத்தை விட்டு போயிருக்க முடியாது, ஆண்டவரை விட்டு போயிருக்கவே முடியாது. நான் சொல்லுவேன், துப்புரவும் உண்மையும் உள்ள துர்க்குணத்தையும் பொல்லாப்பையும் விடமுடாமல் எல்லாம் வழி விலகி போனார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் சொல்லுவேன், நீ ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்காக நான் கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ண. இன்றைக்கு பலிபீடத்தில் நான் வைக்கிறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிற ஒரு சகோதரனாக இருப்பேன். நீங்களும் எனக்காக ஜெபம் பண்ணுகிற இந்த தரிசனம் உங்களுடையது, என்னுடையது. இது என் சொந்த தொழில், குடும்ப தொழில் அல்ல, என் பிள்ளைகளுடைய தொழில் அல்ல. கர்த்தர் ஊழியத்தை உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த சபையை தந்திருக்கிறார். சபை என்பது புதிய உடன்படிக்கையா, தேவனுடைய திரு ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கைய. இந்த சபைக்காக நீங்க கரிசனை உள்ளவர்களாய், பாடுபடுகிறவர்களாக, ஆத்ம பாரம் பெறுவர்களாக, உபவாசிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அப்பதான் இங்க இருக்கிற ஆசீர்வாதம், இங்க கர்த்தர் வைத்திருக்கிற பங்கு உங்க குடும்பத்தை சேரும். அருமையான தேவனுடைய ஜனமே, உன் சொந்த பயலத்தினால, உன் சொந்த சம்பாத்தியத்தினால, உன் சொந்த காரியத்தினால நீ ஆசீர்வாதத்தை, நிம்மதிய, சமாதானத்தை அணுகாத. ஜபத்தினாலே எஸ்தர் சொன்னால், எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக நானும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றேன், அதன் பிறகு நான் ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன் என்று சொன்னபோது காரியம் மாறுதலாய் முடிந்தது. சாக வேண்டியவர்கள் பிழைத்து சம்பூர்ணமாய் சமாதானமாய் வாழ்ந்தார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அப்படியே உங்கள் வாழ்க்கையில ஜபிக்கிறவளா மாறிப்போங்க. அந்த சிஸ்டர் ஜெபம் பண்ணுறவங்க, அந்த பிரதர் ஜெபம் பண்ணுறவங்க, எங்கே போனாலும் உங்கள் ஜப வாழ்க்கை, உங்களுடைய ஆபரணமோ ஆடையோ சுபாவமோ மற்ற காரியங்கள் தெருவதை காட்டிலும் அந்த ஸ்திரீ, அந்த சகோதரி, அந்த மகன் ஜெபிக்கிறவர்கள் என்று சொல்லணும். இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமா இருக்கணும். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் அடையாளமா இருக்கணும். என் அன்பு தேவ பிள்ளையே, அப்படி நீ மாறிட்டனா இந்த 2024 வருஷத்துல உன் வியாதி நீக்கப்பட்டிருக்கும், உன் தரித்திரம் நீக்கப்பட்டிருக்கும், உன்னுடைய எல்லா துர்க்குணமும் நீக்கப்பட்டிருக்கும். எல்லாம் அது புதைக்கப்பட்டு நாம் கடந்து செல்கிற போது ஆண்டவர் நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மை முடிசூட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படியே ஆண்டவரே, இஸ்ரவேலுடைய சகோதரருடைய குடும்பத்தை மாற்றுங்க, சிஸ்டர் லில்லி சிஸ்டர் குடும்பத்தை மாற்றுங்க, இஸ்தரம்மா குடும்பத்தை மாற்றுங்க, அடியனுடைய குடும்பத்தை மாற்றுங்க, பீலாமா குடும்பத்தை மாற்றுங்க, பவித்ரா சிஸ்டரோட குடும்பத்தை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தினால இங்கே வந்து போன ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்படியாய் பக்தி உள்ளவர்களாய், சபையை பற்றி கரிசனை உள்ளவர்களாக குடும்பமாக மாற்றுங்க. பலவீனமான இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் படுக்கையிலே, வியாதி படுக்கையிலே, மரண கட்டுகளிலே இருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த கால வேளையிலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபிக்கிற சபையாய், கண்ணீரோடு கூட அநேகருக்கு ஜெபிக்கிற சபையாய், சுயநலமின்றி ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் மாறட்டும். யோபு தன் சிநேகிதருக்காக மன்றாடி ஜெபம் பண்ணா, ஆண்டவர் அவனுடைய நிலைமையை மாற்றி அவனுடைய ஆசீர்வாதத்தை இரட்டிப்பா மாற்றி கொடுத்தாங்க. மற்றவர்களுக்காக நீ திறப்பின் வாசலில் நிற்கிற போது உன்னுடைய அது எல்லாவற்றையும் கர்த்தர் அடைப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்படியா மாற்றுங்க ஆண்டவரை, நல்லா வாழ வைங்க ஆண்டவரை, பக்தியாக வாழ வைங்க, பரிசுத்தமாக வாழ வைங்க, உண்மையும் துப்புரவுமாய் வாழ வைங்க. ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதின் வழி நடந்து, நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்து ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவரினாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் பரிசுத்தமும் ஜப வாழ்க்கையும் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாவதாக. மகளே, மகனே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். ஆமேன். புறப்பட்டு செல்லுங்கள்.